ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். 2023 அக்டோபர் 15 நாங்கள் பாகிஸ்தான் கராச்சிக்குள்ள முதலாக தமிழில் சென்று காணொளி பதிவிட்டு யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கிறோம். இந்தியா மக்களுக்கு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை கடக்க வைக்கும் ஒரு கர்தாப்பூர் சாஹிப் குருதுவாரா என்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு இந்தியாவில் இருக்கிற குடியுரிமை பெற்ற ஒரு நபர் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். 1947 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த புனித தலம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே சென்று விட்டது. இந்திய குடிமக்கள் சிறப்பு அனுமதியுடன் சாதாரண பாகிஸ்தான் விசா இல்லாமலேயே பாகிஸ்தானுக்குள் சென்று அந்த கோயிலை சென்று தரிசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள கர்தாப்பூர் சாஹிப் குருதுவாரா கோவில் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் நாங்கள் பாகிஸ்தான் முழுவதுமே உள்ளே சென்று காணொளிகள் பதிவிட்டிருக்கிறோம். இந்தியாவிலிருந்து இந்த காணொளி பார்க்குற அதிகளவான மக்கள் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே என்ன போன்ற பல யூடியூபர் உள்ளே போய் வீடியோக்கள் பதிவிட்டிருக்கலாம்னு சொல்லி நம்பலாம். ஆனால் உண்மையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு உள்ளே சென்ற அந்த கோயிலுக்கு மட்டும்தான் அவர்களால் செல்ல முடியும். நாங்கள் இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருக்கிறதால இலங்கையிலேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் பாகிஸ்தான் முழுவதுமே நாங்கள் சுற்றி பார்த்து அங்கே உள்ள விஷயங்கள், மக்களோட வாழ்க்கை முறை, உண்மையிலேயே என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே காணொளி வடிவில் பதிவிட்டிருக்கிறோம். தமிழில் முதல் காணொளி சென்று பதிவிட்ட பெருமை எங்களை தான் சாரும். கஜன் பிளாக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே அதை நான் அர்ப்பணிக்கிறேன். இதுவரைக்கும் தமிழில் யாருமே யூடியூப்பில் வீடியோ போடாத ஒரு நாட்டுக்கு போக போகிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு 30 நாள் நிற்க போகிறோம். தண்ணிக்கலால் போய் கொண்டிருக்கோம். இங்கே பில்டிங் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் பழைய பில்டிங் எல்லாம் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் பைக் தான் வச்சிருக்கணும். இந்த பைக் கூட 70cc பைக்கா. கடைகள் எல்லாமே பூட்டி இருக்குது. அப்போ நான் கேட்டேன், ஏன் கடைகள் பூட்டி இருக்குது? அவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இதில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. லொரி மாதிரி ஒன்று தெரியுது இல்லை, ஆனால் அது லொரி இல்லை, பஸ். மூன்று பேரை ஆக்களுக்கு முன்னால வச்சு ஃபயர் பண்ணி சாக்கொண்டவ அவங்க வேற கழுத வண்டிகள் எல்லாம் போட்டு பாருங்க, கோபுரம் மாதிரி போட்டு வைக்கணும். பிரதான மொழி பாத்தீங்கன்னா உருது பேசினோம். உருது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 லாங்குவேஜ்ன்ற ஒரு மிக்சர்ன்னு தான் சொல்ல வேணும். அது நாங்கள் தமிழ் எப்படி எழுதுவோமோ, இங்கிலீஷ் எப்படி எழுதுவோமோ அதுக்கு எதிர்மாற எழுதிக்கணும். அதாவது எதிர்பக்கத்திலிருந்து வரும். 60% நிலப்பகுதிகள், மற்றது இந்த கடைகள், கட்டிடங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் தான் வச்சிருந்தவர். பார்த்தீங்கன்னா ஆட்டுண்ட மூளை இருக்கு தானே, அதை இதில் போட்டுட்டு மசாலா செய்யணும். அது ஆட்டுண்ட மூளை. Similar thing in Dubai airport. டிஷ் எப்படி தோன்றினது, அதாவது இந்த சாப்பாடு எப்படி தோன்றினதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் முகலாயர்கள் இந்தியாவிலேருந்து இங்கே ஆக்கிரமிப்பு செய்ய ஐரோப்பியர்கள் மற்றது பிரிட்டிஷுன்ற பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக போரில் பிரிட்டிஷுக்காக இந்தியாவிலேருந்து மக்கள் சண்டை செஞ்சவை. அவர்களுக்காண்டி நான் பார்க்குறேன் என்னென்னா ரைட் நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே முதல் ஒரு ஆள் 500 கேட்டவர், அடுத்தாலும் அதே விலைக்கு தான் கேட்டவர். இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா 486 கொடுத்தவர். கிட்டத்தட்ட பேரம் பேசுகிற மாதிரி அப்பிலேயே இருக்குது. நல்ல விஷயம். மூளை அப்படியே முழுசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது அரபிக் பராட்டா. இது அதோட இதில் ஜிலேபி ஃபேமஸ். பாப்போம், இது இப்படி தான் செய்கிறேன் பாருங்க. நெருப்பு இருக்குது தானே, நடுவில் நெருப்பை வச்சுட்டு சுத்த வர கோழியை இல்லாட்டிக்கு தேவையான ரச்சியை அடுக்கி வைப்பினேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். How long it will take if I want to taste every dishes in Karachi? Almost like 1 week? Probably 1 year. 1 year. ஆட்டோவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதில் உள்ள ஒரு காரத்தை நாங்கள் டேபிளாக யூஸ் பண்ணுறோம். ஓனர் திட்ட போகிறார். எல்லா நிகழ்வுக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடை தான் எடுக்கணுமா, அவ்வளோத்துக்கு ஃபேமஸ் போன ஒரு இடம். நான் ஒரு ஸ்கேம்லேயே மாட்டுப்பட விரும்பல, அதால் இங்கே உள்ள ஒரு ஆளையை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம்.
இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் இருக்கிறோம். எத்தியோப்பியாவில் இருந்துட்டு இதுவரைக்கும் தமிழில் யாருமே யூடியூப்பில் வீடியோ போடாத ஒரு நாட்டுக்கு போகிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு. இன்றைக்கி இன்னும் ஒரு 3 மணித்தியாலத்தில் எனக்கு ஃப்ளைட். சாப்பிட வந்திருக்கிறோம். ஹாஸ்டலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட வந்திருக்கிறோம். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இன்னொரு ஆளுமே இங்கே இருந்துட்டு ஏர்போர்ட் போகிறோம். அப்போ சேர்ந்து போகிறோம். Second time lucky. I'm telling you. Bye. The last time now. ஓகே, அப்படியே இதில் இருந்துட்டு நீ ஏர்போர்ட் போகிறதா. At what time you have flight? 10 o'clock. ஓகே, 9:45க்கு ஃப்ளைட். நாங்கள் இதில் இருந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு. போயிட்டு ஏறிட்டோம்னா கிட்டத்தட்ட நாளைக்கு விடிய 5 மணிக்கு பாகிஸ்தான் நேரப்படி நாங்கள் அங்கே நிற்போம். இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். கன நேரம் ஆகுது. ஆக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கர க்ரௌட். இப்போ போர்டிங் பாஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இதில் இருந்துட்டு C1 to C11 கேட்டுக்கு போக வேணாம், போய்க்கொண்டிருக்கேன். ஆனால் பயங்கர ஸ்லோ. கிட்டத்தட்ட சொல்ல போனால் கன மணி நேரமாக வெயிட் பண்ணி தான் வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட் தான் இருக்குது. இப்போ நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா கென்யாவில் இருந்துட்டு, அதாவது அடிஸ் அபாபாவில் இருந்துட்டு எத்தியோப்பியாவில் இருந்துட்டு கென்யா போயிருக்கல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்தது. அதே மாடல் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் போகிறோம். பார்ப்போம், கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் வேறுங்க பிஸ்னஸ் கிளாஸே அவ்வளோத்துக்கு நல்லா இல்லை, சும்மா ஒரு நார்மலாக தான் இருக்குது. 28 விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. லக்கி தான். விண்டோ சீட் இருக்காதான்னு பார்த்தேன். முன்னுக்கு ஒரு ஆள் வைஃபை இருக்கான்னு கேட்டுட்ருக்கார். இந்த ஃப்ளைட்லாம் வைஃபை இருக்குமா? ஃப்ளைட்டில் ஆக்களே இல்லைன்னு தான் சொன்னேன். நான் கேட்டேன், அந்தளவுக்கு ஆக்கள் இல்லை. இல்லாட்டிக்கு என்ன தூக்கிட்டு அப்படியே படுத்துட்டு போக வேண்டியதான். Boeing 737-800 aircraft. நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே லேண்ட் ஆகிரும். நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே கால் தடம் பதித்துட்டோம். இனி அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சுட்டு வெளியால் போனால் பாகிஸ்தானை நாங்கள் அப்படியே முழுமையாக ஒரு மாதத்துக்கு சுற்றி பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை முதல்ல தமிழில் பாகிஸ்தானுக்குள்ளே இருந்துட்டு, அதுவும் குறிப்பாக இலங்கை யாழ்ப்பாண தமிழில் தர்றதுக்கு காத்திருக்கிறோம். மறக்காமல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா உங்களோட ஆதரவை தந்து கொள்ளுங்கள். விடிய காலமாக நல்ல நித்திரையாக இருக்குது. முதல்ல உள்ளே போயிட்டு எல்லா விஷயங்களையும் முடிப்போம். ஏர்போர்ட் உள்ளுக்கு சூப்பராகவே இருக்குங்க. வேறுங்க க்ளீனாக நல்லா நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் போகிறதான்னு தெரியல. இந்த பக்கம் தான் போக வேணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கராச்சியில் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. வெளியால் வந்துட்டேன். சிம் கார்டு எடுக்க வேணும். ஏர்போர்ட்டில் கொஞ்சம் செக் பண்ணினவை. இந்த ஆஃப்ரிக்காவில் இருந்து வந்தபடியாக கொஞ்சம் டவுட் பட்டு செக் பண்ணவை. நான் பேசி வச்சுருந்த அந்த டூர் கைட் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எனக்கு இன்விடேஷன் லெட்டர்லாம் தந்தவர். அவருக்கு ஃபோன் பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓடிட்டார். வெளியால் எனக்காண்டி வெயிட் பண்ணேன்னு சொன்னவர், ஆனால் அவர் ஓடிட்டார். அப்போ இப்போ சிம் கார்டு எடுக்கிறதுக்காண்டி எல்லா செக்கப் எல்லாம் முடித்த பிறகு அவங்க எல்லாம் சேனல் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அது அவங்களோட கடமை, அதை ஒன்றுமே செய்யலாது. இப்போ நாங்கள் வெளியால் நடந்து போய் கொண்டிருக்கோம். சிம் கார்டு எடுத்தால் தான் வெளியால் ஆக்களோட கதைச்சி கொள்ளலாம். இவன் ஹோட்டல் கூட நான் புக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ சிம் கார்டு எடுக்கும் வரைக்கும் நட தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருந்துட்டு வெளியால் வந்தாச்சு. பைக் டாக்ஸி எடுத்துருக்கேன். பைக் டாக்ஸி எடுத்துகிட்டு பக்கத்தில் உள்ள ஏடிஎம்முக்கு போயிட்டு நான் வந்துட்டு காசு எடுத்துகிட்டு ரூமுக்கு போக போகிறேன். விடிய காலமாக வந்தது தான் பிரச்சனையாக போயிட்டு. சரி, ஓகே, பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அது நல்லா இருக்குது. பார்ப்போம், இனி தான் தெரியும்.
ஒவ்வொரு இடமா சுற்றி பார்ப்போம். நீங்கள் வந்தீங்கன்னா ஊபர் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு வேறு டாக்ஸிகள் இருக்குது. ஒயிட் டாக்ஸின்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் அதையுமே எடுத்துக்கொள்ளலாம். அது கொஞ்சம் விலை கூட வேறு இருந்தது. அப்போ நான் பைக் டாக்ஸிலேயே போய் கொண்டு இருக்கிறேன். இந்தியாவில் பில்டிங் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் பழைய பில்டிங்கெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் புறாக்கள் பறக்குது. ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். பெட்ரோல் விலையிலேருந்து முழு விஷயமுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல்ல போயிட்டு குளிக்க வேணும், அதோட வந்து பார்த்தீங்கன்னா காசு மாற்ற வேணும், சிம் எடுக்க வேணும், அப்படியான விஷயங்களை முதல்ல செய்வோம். ஒரு மாதிரி முதல் வேலையாக கொஞ்சம் காசு ஏடிஎம்மில் எடுத்தாச்சு. இனி என்ன மாதிரி காசு வெட்டியிருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே மிச்ச வேலையில் பார்ப்போம். ஒரு 5000 கிட்ட எடுத்துருக்குறேன். ஓகே, இப்போ ஏடிஎம்மில் காசு எடுத்துட்டேன். ஏடிஎம்மில் காசு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா காசு எடுக்காமலே நான் டாக்ஸியில் ஏறிட்டேன். கார்டு வேலை செய்யுமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் கார்டு வேலை செஞ்சுட்டு காசு எடுத்துட்டேன். ஒரு 5000 ரூபா கிட்ட எடுத்துருக்கிறேன். எவ்வளோன்றதை நான் இதில் போடுவேன் தானே, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இலங்கைக்கும் பாகிஸ்தான் காசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. 5000 தான் இங்கேயும். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வித்தியாசம் வேறுபாடு இருக்குது. நான் இதில் பக்கத்தில் போடைக்கே உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டோம். தூரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டவுன் கொஞ்சம் நல்லா இருக்குது பில்டிங்குகள். ஆனால் ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கிற பில்டிங்குகள் எல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்ச நிலையில் தான் இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் பைக் தான் வச்சுருக்கணும். இந்த பைக் கூட 70cc பைக்காம், சைனீஸ் பிராண்ட். வாட்ஸ் த நேம் ஆஃப் த சைனீஸ் பிராண்ட் brother? My name? No, bike Chinese. Bike Chinese Unique 70cc. எல்லாருமே அதான் ஓடிடும். இங்கே ஆட்டோ எல்லாம் பாருங்க. ஹோண்டா சுற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடைக்கு வந்திருக்கேன். ரூமுக்கு போகும்னா டீ குடிப்போம்னு சொல்லி அதில் இருக்குதானே, அது உருது. அதாவது வந்து அரபிக்குக்கும் உருதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. டீ குடிச்சு நாங்கள் மில்க் டீ தான், நல்லா இருந்துச்சு. சின்ன ஒரு கடை தான். இதில் பாருங்கள் எப்படி இருக்காங்க இடங்களை. இதான் நான் முதல் காட்டின பைக், சைனாட பைக்குன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே இதுதான் பாவிக்கிறேன் முழு பேர். இப்போ ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நான் கேட்டேன், நான் இங்கே வந்து ஹோட்டலில் எல்லாம் கேமரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. திஸ் ஒன் யா ஓகே. திஸ் ஷீட்ஸ், திஸ் ஒன் ஷீட்ஸ். பாருங்க, இங்கே தான் வந்திருக்கேன். பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு இடம் தான். நாங்கள் டீ குடித்த இடம் இதுலேருந்து ஒரு 200 மீட்டர் தான். இப்போ ரூமுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 2000 ரூபா பாகிஸ்தான் காசுக்கு எடுத்திருக்கிறேன். 2-3 இடத்துல தேடி அலைஞ்சு கடைசி எந்த இடத்துல தந்திருக்கணும். எல்லோரும் வீசா கேட்கணும். இப்போ நான் வீசாவை வந்துட்டு வீசா இருக்குது தானே, அதை காட்டுக்கே இல்லை பாஸ்போர்ட்டில் காட்டுங்கன்னு சொல்லினோம். அவள் பேசுகிறது உருது. என்னோட வந்த அந்த பைக் டாக்ஸி அவருக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதான். அவர் தான் எனக்கு இப்போ வரும் 4 இல்லை 5வது இடமா தெரியல. 5வது இடத்துல ரூம் எடுத்திருப்பேன். வேறு வழி இல்லை. என்னடா இங்கே வந்து ஹாஸ்டல் இல்லை. ஹாஸ்டல்ண்டா என்ன கொஞ்சம் சீப்பாக தங்கியிருக்கலாம். நான் தேடி பார்த்த வரைக்கும் கராச்சியில் ஹாஸ்டல் இல்லை. முதலாவது பிரச்சனை இன்டர்நெட் இல்லை. சிம் கார்டு எடுக்க வேணும். சிம் கார்டு எடுக்கிறதுக்கு 9 மணிக்கு தான் கடைகள் எல்லாம் திறக்கும். ஏர்போர்ட்டில் சிம் இல்லை. சின்ன இடம் தான். இப்போ இதில் இன்றைக்கு நித்திரை கொண்டுட்டு வெளியில் 9 மணிக்கு போயிட்டு சிம் எடுத்த அப்புறம் தான் மிச்ச வேலைகளை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ ரூமில் இருந்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு இருக்க கேவரால் வந்து கதைச்சிட்டு இப்போ அவர்கிட்ட பைக்லேயே போகிறேன். சிம் கார்டு எடுக்க போய் கொண்டிருக்கிறேன். ஆமாம், சிம் கார்டு எடுத்துட்டேன்டா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சுது. அடுத்ததாக போய் சாப்பிட வேணும். பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் கடைகள் எல்லாம் அதிகளவாக பூட்டி தான் இருக்குது. 9-10 மணிக்கு பிறகு தான் துறப்பினுமா. இதில் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போகிறதுக்கு 100 பாகிஸ்தான் ருப்பி எடுக்கிறார். What are the sims are best, brother?
What are the SIM card are best? Best SIM card? Best Jazz. Jazz. Yes, Another one? Jazz. Another one? Yeah. No. Another SIM card also there, right? SIM card company. What are कंपनी 300 लेगी वो दे देगी आपको the? Okay. 300 rupees 300 rupees. Okay. அவருக்கு நான் சொன்னது விளங்கல. 2-3 சிம் கார்டு இருக்குது. அதில் வந்து இதுதான் நல்ல இன்டர்நெட்னு சொன்னது. எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதுதான் பஸ் பாருங்க. பஸ் எல்லாம் இங்கே இப்படி தான் இருக்குது. எல்லாம் இந்த ஒரு குட்டி கடையில் கேட்டுனாங்க. அங்கே வந்து சொன்னவை என்னென்னா ஆஃபீஸுக்கு தான் போக வேணுமென்னு சொல்லி நார்மலாக வந்து கொடுக்க மாட்டேங்குமா. அங்கால இருக்கிறதா கை காட்டுறேன். இங்கே வந்து யூடியூப்பரை கொஞ்சம் இதாண்டி நம்ம எப்படி சொல்கிறது, நான் ஏர்போர்ட்டில் கூட அந்த பிரச்சனை படைக்கல. அந்த பிரச்சனையை நான் சொல்லலாது. சும்மா நான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தபடியாக அவை வந்து நான் போதைப் பொருட்களை வந்து கடத்தி கொண்டு வருவேன்னு நினச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் என்ன செக் பண்ணவேன். பிறகு இந்த பேக்கை வந்து ஒரு ஆள் தேடி பார்க்கல. பேக்கில் கேமரா சாமான கேட்க அவர் என்ன நினச்சாருன்னா, நீங்கள் புளொக்கரான்னு கேட்டவர் புளொக்கர்ன்னு சொன்ன பிறகு தனிய மரியாதை எப்படின்னு சொல்கிறது நல்லா ட்ரீட் பண்ணினவன். அதுக்கு பிறகு சேனல் எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். மக்களுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவுமே சொல்லலை. ஆப்பிரிக்காவிலேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா தூக்குறதுக்கு பயப்பட்டு கொண்டு இருக்க வேணும். ஏண்டா வாரவன் போகிறவன் எல்லாம் கேள்வி வைப்பான், பிரச்சனை பண்ணுவாங்களா, அப்படி எல்லாம் வேணும். ஆனால் இங்கே ஃப்ரீயாக இருக்குது. சிம் கார்டு எடுத்த பிறகு காசு இல்லை. ஏடிஎம்மில் எடுக்கிறது நட்டம் இலங்கையை பொறுத்த வரைக்கும். அதால் வந்து டொலர்ஸ் இருக்குது, ஒரு $150 கிட்டே இருக்குது. அப்போ அதை கொண்டு போயிட்டு நாங்கள் மாட்ட போகிறோம். மணி எக்ஸ்சேஞ்ச் இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். பைக்கெல்லாம் அதிக அளவாக இருக்குது. பஸ் எல்லாம் பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி. என்ன ரேட் தெரிவினுமோ தெரியல. கூகுளின் படி பார்த்து கிட்டத்தட்ட ஓகேண்டா ஓகே. ஏனண்டா எத்தியோப்பியாவில் தான் பிளாக் மணி, அதாவது வந்து நாங்கள் பிளாக் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே வந்து நார்மலாக பேங்க் ரேட்டும் நார்மலாக போயிட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துலையுமே ஒரே அளவுக்கு தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. இதில் வந்து என்பிபி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி இருக்குது. இங்கே தான் போகிறேன். உள்ளுக்கு வீடியோ எடுக்க விடுவினுமோ தெரியல. போயிட்டு ரேட்டை கேட்டுட்டு எடுக்க வேண்டியா. கிட்டத்தட்ட ஒரு $100 வந்து பார்த்தீங்கன்னா 275 ரூபா தந்தவ. ஆனால் உள்ளுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மணி லோன்ட்ரி அதிகளவாக நடக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான ஸ்ட்ரிக்ட். பாஸ்போர்ட், வீசா, மற்றது என்ன தொழில் செய்கிறீங்க, எங்கே தங்குறீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் நார்மலாக டிரான்சாக்ஷன், அதாவது காசு மாற்றுற இடத்தையே மாற்றினோம். அவ்வளோத்துக்கு மிக கட்டுப்பாடாக இருக்கணும் இந்த இடங்களில். எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட வந்திருக்கேன். பிரியாணி எடுத்தேன்னா 150 ரூபா. நான் சின்ன தான் தந்திருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம் கார்டு எடுக்க போன இடத்துல சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஃபோனுக்கு மட்டும்தான் வேலை செய்யணும்னு சொன்னவன். ஆனால் எனக்கு அதை நம்ப இல்லாமல் இருக்குது. வேறொரு ஃபோனுக்கு போட்டு காட்டினவன். அந்த ஃபோனுக்கு வேலை செஞ்சது, இந்த ஃபோனுக்கு வேலை செய்யலை. பாப்போம், நெட்டுக்கு தான் என்ன செய்கிறேன்னு தெரியல. காசு திருப்ப கேட்டு நான் சிம்மை வச்சுக்கொண்டு காசு தர சொல்லி. ஆனால் அவன் சொல்லிச்சினேன் இல்லை உங்களோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு தெரியலான்னு சொல்லிச்சினேன். நான் அதில் சாம்சங்குன்ற ஆஃபீஸ் இருந்தது, அங்கே போய் கேட்டு நான் கேட்டுட்டு தேவை சொல்லிச்சுன்னா ஃபோனை கொண்டு நீங்கள் யார்ட்டையாவது கடையில் கொடுத்துட்டு அன்லாக் பண்ணி பாருங்க. 30 நாளுக்குன்னு சொன்னால் பெருசாக காசு கேட்க மாட்டேன்னு, சில வேலை 100 ரூபா கேட்பினுமா. இதிலே இருந்துட்டு இப்படியே போயிட்டு இடக்கே பக்கம் திருப்பிட்டோம்னா மொபைல் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது போல். அப்படி தான் சொன்னவன். போய் கேட்டு பார்ப்பேன். அன்லாக் பண்ணிட்டாருன்றா சரி, இல்லாட்டிக்கு இந்த சிம்முக்கு கட்டின காசு வந்து வேஸ்ட் ஆகிடும். போய் பார்ப்போம். இன்றைக்கு ஃப்ரீ தானே, சிம் கார்டு கட்டாயமாக வேணும். அவள் என்ன சொல்லிச்சுனுமெண்டா, ஃபோனுக்கு வந்து இங்கே வந்து பிடிஎன் லொக்குன்னு இருக்காம். அந்த லொக் வந்து போட்டிருக்கு. அதாவது அந்த இங்கே வாங்கின ஃபோனுக்கு மட்டும்தான் சிம் கார்டு சப்போர்ட் பண்ணுமான்ற மாதிரி சொன்னவன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபோன் கடைகள் தான் இருக்குது.
திருத்திராக்கள். அப்போ நான் கேட்ட இடத்துல அவர் வந்து சொன்னவர் வேற ஒரு சிம் கார்டு போட்டு பார்க்க வேலை செய்யுது. அப்போ ஃபோனில் பிரச்சனை இல்லை, சிம் கார்டில் தான் பிரச்சனை. ஆனால் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம் எடுத்த ஆஃபீஸில் அவன் வந்து சிம் கார்டு போட்டவன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவற்ற ஃபோனுக்கு வேலை செஞ்சேன், என் ஃபோனுக்கு வேலை செய்யலை. அப்போ ஃபோனில் தான் பிரச்சனைன்னு சொன்னவன். ஆனால் ஃபோனில் பிரச்சனை இல்லையா, ஃபோன் எல்லாம் ஓகேயாம். ஆனால் வேறு சிம் கார்டு எடுக்குமா, இல்லாட்டிக்கு பாகிஸ்தானில் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கொண்டு இந்த ஃபோன் சிம் ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொன்னவன். திருப்ப ஆஃபீஸுக்கு போகணும், போயிட்டு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சிம் கார்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். நான் முதல் போன ஜாஸை விட இந்த சியோனன் இருக்குது தானே, ZONG சாங்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நீங்கள் சிம் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே வந்து சிம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லமுன்னா நீங்கள் எல்லா இடங்களுக்கும் சுத்தேக்கல அந்த சிம் கார்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு சொன்னாங்க. இப்போ இந்த கடையில் சாப்பிட வந்துருக்கேன். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு 30 நாள் நிற்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க போகிற எல்லாமே வரும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேற்று வந்து சாப்பிட்டு நான் ஓகேயாக இருந்துச்சு. இதில் பாருங்க, சாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே கூப்பிட்டு தங்களை வீடியோ எடுங்கன்றலாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்ஜெட்டில் தான் தெரியுறேன். அதால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடையெல்லாம் சாப்பிட வந்தேன்னா இப்போ இதில் சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது, மற்றது காசு என்ன மாதிரி இருக்குது, மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமாகவே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே எந்த நாட்டுக்கு போனாலுமே நாங்கள் அங்கே உள்ள ஃபர்ஸ்ட் டே இம்ப்ரெஷன் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று செய்வோம். அதைத்தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலையை போட்டு ஒரு கறி தந்துருக்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மாதிரி ஒரு லேயர் ஒன்று மிதக்கும். எல்லா உணவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுவினம். நான் கணக்கு ஆர்டிக்கிள் எல்லாமே வாய்ச்சேன்னு அதுலேயுமே சொல்லியிருந்தவ அதிகளவான சாப்பாட்டில் எண்ணெய் சேர்த்து கொள்ளுவேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பராட்டா மாதிரி ஒன்று தந்துருக்கணும். இந்தியாவில் முட்டை பொரியல் ஒம்லெட். இந்தியாவில் நான்ன்னு நினைக்கிறேன், நான் இல்லை, இதுவும் ஒரு வகையான பராட்டா தான். இப்போ இதில் சாப்பிட்டதுக்கு விலைன்றதை பார்ப்போம். பில் how much? YouTube. Yeah. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 270 ரூபா எடுத்திருக்கணும். பரவாயில்ல, நான் இதில் வந்து இலங்கை காசு, USD மற்றது இந்திய காசு வந்து இதில் பக்கத்தில் போடுறேன். மற்றது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கடைகள் வந்து 10 மணிக்கு பிறகு தான் துறப்பினம். இப்போ வந்து நேரம் பார்த்திங்கன்னா 10:15. ஆனால் கடைகளே துறக்கல. மற்றது நான் பார்த்த வரைக்குமே இங்கே அதிகளவான மக்கள் வந்து காலை உணவு வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும். என்ன மாதிரின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இப்போ வருவார், வந்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக காசு, இந்த மக்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்போம். இங்கே உள்ள நாணயங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு இது வரைக்குமே குட்டி நாணயங்கள் கிடைக்கல. ஆக பெரிய தாள் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா தாள் இருக்குது. இதில் அவர்களுடைய கொடி இருக்குது. பாகிஸ்தானை நிறுவியவர், அதாவது பாகிஸ்தான் என்ற நாட்டை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த முகமது அலி ஜின்னா என்ற அவருடைய படம் தான் எல்லா தாள்லேயுமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? எல்லா தாள்லேயும் அவர்கிட்ட படம் போட்டிருக்குது. 5000 ரூபா தாள் மிகப்பெரிய தாள். அடுத்தது 1000 ரூபா தாள் மிகப்பெரிய தாள். அடுத்த பெரிய தாள்ன்னு பார்க்க போனால் 100 ரூபா தாள் இருக்குது, தெரியுதா? இதுக்கு பக்கத்துலேயே இதுண்ட US டாலர்ஸ், இந்திய மதிப்பு எப்படி, இலங்கை மதிப்பு எப்படி என்ற எல்லாத்தையுமே போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய் தாள் இருக்குது. அடுத்தது இது 50 ரூபாய் தாள். அடுத்தது இது 10 ரூபா தாள். பாகிஸ்தானோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சாலி பக்கம் எல்லையில் வந்து இந்தியா இருக்குது, அங்கால ஈராக் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, மேலே சைனா இருக்குது, தஜிகிஸ்தான்னு சொல்லி இன்னொரு நாடு இருக்குது. ஆனால் வந்து அது லேண்ட் பார்டரில் கவர் ஆகலை. ஆப்கானிஸ்தான் வந்து அதுக்கு இடையில் ஒரு குட்டி கீழமாக பிரிக்குது. நான் பக்கத்தில் படம் போடுவேன்னு உங்களுக்கு தெரியும்.
கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தான் அந்த நிலப்பரப்பு. அதை தாண்டினா தஜிகிஸ்தான் என்ற ஒரு நாடுமே இருக்குது. Pakistan is that in the morning, Okay. when people like kids are going for school, we have divided the times. ஓகே. So in the morning, kids are going for school, so we have so many people that the traffic will get down. And so in early morning, kids go to school. Then after that, office people they have their time between 8 to 9, and then shops start to open around 11 to 12. ஓகே. So it's like they have divided the time, so we don't get the traffic jam that much. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன்னா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், கடைகள் எல்லாமே பூட்டி இருக்குது. அப்போ நான் கேட்டேன் ஏன் வந்து கடைகள் பூட்டி இருக்குது, வெள்ளனை துறக்கலாம் தானேன்னு சொல்ல அவர் சொன்னவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் போயிடுமாம், அதால் வந்து டிராஃபிக் இருக்கும். அதுகளால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுமெண்டா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 தொடக்கம் 12க்குள்ளே தான் கடைகள் எல்லாமே திறந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமாக இருக்கும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய பாப்புலேஷன், அதாவது இங்கே உள்ள சனத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 241 மில்லியன் மக்கள் இந்த இடத்துல வசிக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா பஸ் தெரியுதா, கிட்டத்தட்ட லொரி மாதிரி இருக்குது இந்த பஸ், இந்த அமைப்புகள் எல்லாமே. அதிகளவான ஆட்கள் வந்து ஆட்டோ பாவிக்கணும். திஸ் 3 wheelers are come from China. They are made over here, like Made over here. Asgar over. Okay. So some of them are made over here and some of them are from China. ஓகே. அதிகளவான வாகனங்கள் இந்த பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் என்ற பைக் 70 cc பைக். அதிகளவான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்களில் இந்த பைக் தான் பாவிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றது ஹொண்டாவும் பாவிக்கணும். சைனாவிலேருந்து வந்த பைக் தான் அதிகளவான மக்கள் வந்து இங்கே பாவிச்சு கொண்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான தெருக்களில் நான் இப்படி பார்க்குறேன், பேரிச்சம்பழ மரம் இருக்குது தானே, டேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மரம் தான் இதில் இருக்குது பாருங்க. நடுவில், அதாவது 2 வீதி ஓரத்துக்கு நடுவில் வந்து இப்படி மரங்கள் அதிகளவாக வளர்க்கினோம். பார்த்தீங்களா, லொரி மாதிரி ஒன்று தெரியுதில்ல, ஆனால் அது வந்து லொரி இல்லை, பஸ். இதான் இங்கே உள்ள பஸ், லோக்கல் பஸ். மற்றது இந்த பாகிஸ்தான் என்ற கொடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பச்சை கலரில் இருக்கும், ஒரு புரை வடிவம் இருக்கும், ஸ்டார்ஸுமே இருக்கும், வெள்ளை கலரும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களை குறிக்குது. வெள்ளை கலர் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸை குறிக்குது, அதாவது வேறு மதத்தவர்கள் இங்கே இருப்பிருந்தானே அவர்களை குறிக்குது. இந்த புறை வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற புறை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரை சந்திரன் மாதிரி இருக்கும். அந்த சந்திரன் வந்து வளர்ச்சியை குறிக்குது, அதாவது அவை இந்த ப்ரோக்ரஸ் மாதிரி சொன்னவ. மற்றது அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய மதத்தவர்களுடைய அந்த 4 தூண்களை குறிக்குது. 4 pillars, right? 5 pillars. 5 pillars. Okay. 5 pillars of Islam குறிக்குது. That's a Christian church? This is a church. Okay. Oh, excellent. இதில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அதாவது எலக்ட்ரானிக் சாமான் சரி, உங்களோட வாலெட் சரி, செயின் சரி, எதில் இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து உங்களோட பேர்களை பதிச்சு கொள்ளலாம், அப்படி இப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணுற மார்க்கெட் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கடை இருக்குது பாருங்கள். இந்த அடுத்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஷாப்லாம் கிடக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மார்க்கெட்டுமே இருக்குது. அந்த லைனில் வந்து ஃபுல்லாக ஃபோன் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா கொஞ்சம் இருக்குது, கேனான்ல. இந்த பார்த்தீங்கன்னா சைபர் ஷூட், முந்தி வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட்டில் கொஞ்சம் நல்ல கேமரா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பஸ் கேமரா இருக்குது, கேனான் இருக்குது. அப்படியே இது ஃபுல்லாக கேமரா ஷாப் தான். கோப்ரோ ஷாப்பியா, பழைய கோப்ரோ ஒன்று இருக்குது. 7 நினைக்கிறேன், 7 6 5 தெரியல, ஆனால் 7 தான் இருக்கும், 8 இல்லை. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எந்த நேரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை இந்தியா நேரத்திலிருந்து அரை மணி நேரம் பின்னோக்கி இருக்குது. அதாவது வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே 8 மணின்னா பாகிஸ்தானில் 7:30. உங்களை அதிகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைம் சோன் வந்து ஒரு நாட்டுக்குமே வித்தியாசப்படும்.
இந்த டைம் ஜோன் வித்தியாசத்தால் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் பெறக்க இங்கே சவுண்டாக இருக்குன்னு அவங்கள போய் கதைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே டிராஃபிக் ஆகிட்டுது. கழுத வண்டிகள் எல்லாம் போகுது பாருங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் அடைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அதே நாள் தான். ஆனால் நேரம் மட்டும் வேறுபட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரம் தான் சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் இவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் மாதிரி, அதாவது இந்தியாவில் வந்து 12 மணி ஆகிட்டு தான்டா இரவு, அடுத்த நாள் விடிஞ்சிருந்தானே. ஆனால் இவைக்கு வந்து அரை மணி நேரம் முன்னுக்கு கிடைச்சதால், அதாவது டைம் ஜோன் வித்தியாசத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இவைக்கு தான் முதல் நாள் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. Actually, when you get independence, but 1947, It was 14 August 1947. 14, but actually for India it's 15. For India it's 15, but for Pakistan it was 14 August 1947. But actually because of the time zone difference. Yes, it was actually the 5 minutes difference, Okay. but with that 5-minute difference, India is already 30 minutes ahead of us, so the date was already changed. 15. So that was, they had they got independence on 15, while Pakistan got independence on 14. ஓகே, வேறு என்ன சொன்னார்னு உங்களுக்கு விளங்கி இருக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது இங்கே வந்துட்டு சிம் கார்டு எடுக்கணுமெண்டா நல்ல பெஸ்ட் சிம் கார்டு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோங் சிம் கார்டு தான் கொஞ்சம் நல்ல. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போங்க, அதாவது வந்து தலைமை அலுவலகம் இருக்குது தானே, அங்கே போங்க. சின்ன சின்ன கடைகளில் உங்களுக்கு பாஸ்போர்ட்டை வச்சு தெரிவினோம், ஆனால் வந்து அது வேலை செய்யாது. நான் கிட்டத்தட்ட 3000 ரூபா இழந்த மாதிரி தான். ஏன்னா ஜாஸ் சிம், சோங் சிம், அதில் வந்து நீங்கள் சோங்குக்கே போய்க்கொள்ளுங்க, அது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷால் அந்த நாளையில் கட்டப்பட்ட பில்டிங். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே போயிட்டு இது தொடர்பான ஒரு தகவலை சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட். இட்ஸ் ஆக்சுவலி மார்க்கெட், ரைட்? இது வந்து மார்க்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம், அதாவது வந்து பிரித்தானியர்களுக்கு எதிராக சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரித்தானியர்களுக்கு எதிராக சுதந்திர போராளிகள் வந்து இங்கே வந்து சுதந்திர போராட்டத்துக்காக ஆக்களை சேர்த்து அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு கேட்க பிரிட்டிஷுக்கு அது தெரிய வந்து என்ன செஞ்ச வேண்டாம். தே கில் 3 people, ரைட்? யூ நோ தேர் நேம்ஸ்? ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து ஆக்களுக்கு முன்னால் வச்சு ஃபயர் பண்ணி சாக்கொண்டவ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே உள்ள மக்கள் வந்து அவர்களுக்கு நினைவாக வந்து சிலை எழுப்புறதுக்கு இருந்தவை. ஆனால் சிலை எழுப்புறதுக்கு முன்னமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பெரிய ஒரு டவர் மாதிரி இதை கட்டிட்டு ஒரு மார்க்கெட் மாதிரி ஒன்றை செஞ்சவை. இந்த மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போ உள்ளுக்கு. 1889 ஆண்டு. 1889. யா, இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 1889 ஆண்டு வந்து இந்த மார்க்கெட்டை கட்டியிருக்கணும். பிரிட்டிஷ் வந்து கட்டினவ என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரித்தானியர்களுக்கு வந்து இவர்கள் பயப்பட்டு இருக்க வேணும் இந்த மக்கள்ன்றதுக்காக வந்து அவர்களை கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துல கொலைன்னு சொல்ல முடியாது, கொண்டுட்டு வந்து இவர்கள் வந்து இந்த மார்க்கெட்டை கட்டியிருக்கணும். எம்ப்ரஸ் மார்க்கெட்டுன்னு தான் இதை சொல்லினோம். கராச்சியில் கட்டியிருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ளுக்கு போயிட்டு இந்த மார்க்கெட்டை பார்ப்போம். So here they are making fresh oil. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்கு மாதிரி செட்டப் தான். க்ரஷ் பண்ணி, அதாவது வந்து செக்கு தெரியும் தானே எப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒரு சின்ன செஞ்சு வச்சுருக்கணும். அதில் செய்கிற எண்ணெய்களை இங்கே இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி அ கிளாக் டவர். Yeah, it used to be. இந்த மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறேக்கு ஒரு டவர் காட்டியிருப்பேன் தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவராம். This is a very famous food market. You can get anything related to food. Or if you are in culinary business, you have a restaurant. This is the paradise for culinary people. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சொன்னார் எல்லாமே இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாமா பாருங்கள், மரக்கறிகள் எல்லாமே இருக்குது. Can you randomly ask the price of these vegetables? Like Which one would you? Like onion, the basic things, so we can compare. Is this carrot?
This is carrot. It seems like different. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட், ஆனால் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. गाजर कितने का? अच्छा 30 per kg right now. கேரட் 160. 160 Pak rupees per kg. கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபாய் ஒரு கிலோகிராம் வந்து. But right now it's not the peak season. Okay. Once the winter comes, that's when we get the peak season, and that's It when goes people up will to start making the moment. carrot halwas and then. ஹரட் ஹல்வாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரட் அல்வா எல்லாம் செய்யணும் மேம். இப்போ வந்து பீக் டைம் இல்லையா, 160 ரூபா கிலோ. கேன் யூ ஆஸ்க் த ப்ரைஸ் ஆஃப் த அதர் வெஜிடபிள்ஸ் லைக் प्याज और टमाटर क्या दाम है? टमाटर प्याज they are 120 per kg both of them. போத் ஆஃப் them. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் இந்த தக்காளியுமே வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. பொட்டாட்டோ another stuff. உங்களுக்காண்டி ஒவ்வொரு விலையாக கேட்குறேன், கடுப்பாகாமல் இருந்தால் சரி. இந்த பிஸ்னஸ் டைம் குழப்பம். 80 rupees potatoes are 80 rupees. 80. ஓகே, 80 ரூபாயா. எவ்ரி திங் இஸ் 4 கிலோ ராய். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முறுக்கு ஐட்டங்கள் எல்லாமே இதில் இருக்குது பாருங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட். So most of them are made out of chickpea flour. What's that? Chickpea flour. Okay. So this is made out of chickpea flour, but this is like similar to poha. Poha. Right? So this is again chickpea flour. This is gathia, which is like Gujarati snack. Gujarati snacks. So Karachi itself had a very big influence from people from Gujarat, Parsi community and Goans community. So people from Goa, Parsi community and Gujarati people used to live here before partition. So they have more influence over here. So in terms of food, you'll see the resemblance. There are still people from who would make. So there are still people who would still make dhoklas, and they would still make papra ghatia. So those things are still here, and people love them. And there's also a bit of influence from Mumbai. So like snacks from chapati, like pani puri, bhel puri, you'll also find them over here. Here you can see our love for chilies. Chilies? Yes. This one is a big one. Yes. இதில் பாருங்கள் மிளகாய் இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிளகாய். அது பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல பெருசு. இது உங்களுக்கே தெரியும், சின்ன மிளகாய், அந்த கொச்சி மிளகாய்னு சொல்லுவாங்க. அப்படி இதில் ஃபுல்லாக ஸ்பைசஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஊறுகாய் இருக்குது. மேட் ஃப்ரம் லெமன். That is made from green mangoes. க்ரீன் மேங்கோ. Ripe mangoes. இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காயில் செஞ்ச ஊறுகாயாம். இந்தியாவில் கருவாடு இருக்குது. What's this actually? These are spices. So that's turmeric. Turmeric, okay. That's red chili. I think this is cumin and that is coriander. ஓகே, அது வந்து கொரியாண்டர் தூள். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். இது வந்து மிளகாய் தூள். கோபுரம் மாதிரி போட்டு விற்கணும். தேங்க்யூ. These are cut chilies. இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச மிளகாய் தூள். சின்னதாக இருக்குது, ஆனால் பவுடர் இல்லை. How did you recognize me? मुझे कैसे पता चला? ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார். அதிகளவான ஆட்கள் வந்து நடந்து போய் கேசரி, எங்களோட முக ஷேப் இல்லை கலர், பேசுகிற மொழி எல்லாத்தையும் வச்சு ஸ்ரீலங்கன் ஆண்டு கேட்கணும். Actually everyone recognize me as Sri Lankan. Okay, so the reason is basically because you look like South Asian and
since we watch a lot of cricket, we have seen Sri Lankan players. How Okay. they look. So based on the appearance, then you Based can on recognize. appearance, and when we can't understand the language, because if it's you're from India, Okay. we can understand the Hindi, Oh yeah. right? And if you're from southern India or from Sri Lanka, then you are speaking Tamil, which we don't know. Okay. So that is a different language to us, and that is how we recognize quickly that okay, this is the language we don't know, so Okay. he must be from somewhere. அதை பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற மொழி மற்றது கிரிக்கெட் மச்சுவே அதிகளவாக பார்ப்பினும் இப்போ அதுகளை பார்த்துட்டு தாண்டினோம். இதில் பாருங்க நெல்லிக்காயை, These are amla. நெல்லிக்காய், அங்கால கொய்யாப்பழம், இஞ்சால வந்து மாதுளம்பழம் இருக்குது. And the most common language is Urdu, right? Yes. Here. The official language for Pakistan is Urdu. Urdu. So actually, shall we go by this way? Is there anything to watch here? No, there's nothing to watch. Okay. That's- Urdu is like a mix of 3 or 4 languages, right? Urdu is basically a mixture of language. Arabic? And, there's Arabic, there's Sanskrit, there's Persian, Farsi, and you'll also see bit of English in it. So there are words which were taken Hindi also? from Hindi as well. So it's kind of a mixture where you get a beautiful language, and it's a very poetic language. Oh. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களிண்ட பிரதான மொழி வந்து பார்த்தீங்கன்னா உருது பேசினோம். உருது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 லாங்குவேஜுண்ட ஒரு மிக்சர்னு தான் சொல்ல வேணும். கிட்டத்தட்ட ஹிந்தி இருக்குது, பெர்ஷியன்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் இங்கிலீஷுமே ஒரு கொஞ்சம் இருக்குது, ஹிந்தி எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், டேட்ஸ், கச்சான், அதுகள் இதுகள்னு சொல்லி அதிகளவாக இருக்குது. இது வந்து கொப்பரா, இந்த தேங்காய் இந்த இது இருக்குது தானே காய வச்சது. டேட்ஸ்லேயே 2-3 வகையாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். These are different types of dates that we have. And this is dried fig. Dried Figs. Indian. ஓகே. And these are the premium டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். இது வந்து பார்த்திங்கன்னா அதிக விலை கூடின ப்ரீமியம் டேட்ஸ் வந்து இதில் இருக்குது. These are actually from Arab. they are import. They are imported. இது வந்து பார்த்திங்கன்னா அரப்பிலிருந்து வந்தது. மற்றது அதை சொல்ல மறந்துட்டேன். மற்றது இன்னொரு விஷயம் சொல்ல வேணும். இந்த உருது என்ற லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா எழுதக்குள்ள வலம் இருந்து இடமாக எழுதினோம். அதாவது நாங்கள் தமிழ் வந்து எப்படி எழுதுவோமோ, இங்கிலீஷ் எப்படி எழுதுவோமோ அதுக்கு எதிர்மாறாக எழுதிக்கணும். அதாவது எதிர்பக்கத்தில் இருந்து வரும். இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கே விளங்கி இருக்கும். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும். இப்போ பார்க்க போனால் when you are reading this one, you are starting from this side to this side. ஓகே. வாசிக்கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அங்கே தான் வாசிக்கணும். தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் இங்கே இருந்து இங்கே எழுதுவோம். 1-2 மொழி இருக்குது, அது மேலே இருந்து கீழே எழுதுகிற மொழி, அப்படி எல்லாமே இருக்குது உலகத்தில். சரி, இப்போ வெளியால் போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது தானே, 1982 கட்டப்பட்டது. இது வந்து ஹாஸ்பிட்டலாக இருந்தது, அதாவது ஒரு வைத்தியசாலை மாதிரி இருந்தது அந்த நாளையில். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது முஸ்லீம்ஸ் தான் அதிகளவாக இருக்கணும். கிட்டத்தட்ட 90-95க்கு மேலே இருக்கணும். மற்ற ஆக்கள் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ், ஹிந்து ஆக்களுமே இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அப்படியான இடங்களில் இருக்கிற ஆக்கள் மாதிரி இங்கேயுமே இருக்கணும். அவை வந்து பாலைவனங்கள் அந்த இடங்களோட தொடர்புபட்ட மக்கள். நான் பார்த்தேன்னா நான் அவையை வந்து வீடியோ எடுக்க முடியாது. This is the person who owns this one, right? Yes, that was the Idulji Din Shaw. Idulji Din Shaw. Idulji Din Shaw. Okay. And this building is still named after him. Okay. And this is the dispensary is still working. Dispensary. Okay. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் அந்த நாளையிலேருந்து இயங்கி கொண்டு இருக்குது. இப்போ இவர் சொன்ன பேர் வந்து என்னால் உச்சரிக்க இல்லாமல் இருக்குது. What's the name again? Idulji Din Shaw. Idulji Jim Hall. Idulji Din Shaw. ஓகே. Idulji Din Shaw. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளையில் கிட்டத்தட்ட கராச்சியில் 60% நிலப்பகுதிகள், மற்றது இந்த கடைகள்,
கட்டிடங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வச்சுருந்தவர். பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன செஞ்சுன்னா ஒரு கட்டத்தில் இவரை பார்த்தா கஷ்டம், இவர் வந்து எல்லாத்தையுமே வாங்கிடுவாருன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலதிகமாக அவரால் எந்த கட்டிடங்களுமே வாங்க இல்லாத மாதிரி பிரிட்டிஷ் வந்து அவரை தடை செஞ்சவர். அவர் தான் இது வந்து முந்தி அந்த நாளையில் வச்சுருந்தவராம். இப்போ வரைக்குமே இது இயங்கி கொண்டிருக்குது. ஒரு குட்டி ஃபார்மசி மாதிரி இப்போ இயங்கி கொண்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கட்டிடங்கள் மிக பழமை வாய்ந்ததுன்றது உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் இதுகளை நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை அந்த கிரில்லை மாற்றி அமைக்கிறதுக்கோ ஒரு சின்ன இரும்பை கூட வெட்டி எடுக்கிறதுக்கோ அனுமதி இல்லை. ஏன்னா அந்த பழமையை மக்கள் பாதுகாக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம எப்படி செஞ்சுருக்கணும். ஏற்கனவே பழைய கணக்க கட்டிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அதால் அது இந்த தனித்துவம் போகுதுன்றதால கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். This is the market street, phone, This is right? the phone mobile market. ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோம்னா மொபைல் மார்க்கெட் இருக்குது. அதையுமே பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த பாகிஸ்தானுடைய லோக்கல் ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுகள் தான் இருக்குது. ஃபோன், எலக்ட்ரானிக் சாமான்கள் எல்லாமே இருக்குது. நேற்று கூட நான் வந்திருப்பேன், ஆனால் விடிய நேரம் வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்இடி டிவி பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு சொல்லி 43 இன்ச்சு ஒரு ட்ரொலி மாதிரி ஒன்றில் வச்சு தள்ளி கொண்டு போயிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபோன் கடையெல்லாம் இருக்குது. ஃபோனுகள் திருத்துறது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஃபோன் வந்து லொக் பண்ணின ஃபோனுகள் கொண்டு வந்து கொடுப்பினோம். அப்போ அதனால் வந்து அதாவது வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து வேறு ஃபோன்கள் வந்து 1 மாதம் வரைக்கும் தான் பாவிக்கலாம். அதுக்கு மேலே பாவிக்கிறேன்டா அந்த பிஎன்ஆர் லொக்கோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து இதை வேணும். அதெல்லாமே இந்த இடங்களில் செஞ்சு கொடுக்கணும். பின்னேற நேரம் பாருங்க இவ்வளோ பயங்கர டோட்டல் சொல்லி காஷ்மீரி சாய் அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு விதமான காஃபி இருக்குது. அந்த மற்ற காஃபியெல்லாம் நான் எத்தியோப்பியாவில் குடிச்சிட்டேன். காஷ்மீரி சாய் கேட்டுனா அது இங்கே இல்லையாம். அதால் நார்மல் மில்க் டீயே எடுத்துட்டோம். சின்னனாக இருக்குது பாருங்கள். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவுக்கெல்லாம் பெரிய அளவில் சாப்பாடு தான். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். அதை ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்பேன். மற்றது நான் வெரைக்கே காட்டியிருப்பேன். பைக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பைக் தான் 70cc பைக் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து கொண்டு வந்த பைக்குகள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன். போக தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா அப்படியே பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டீ எடுத்தனா நல்லா இருக்குது. மில்க் டீ அப்படியே இதாண்டி போட்டு இருட்டினா பிறகு நாங்கள் அப்படியே போக போகிறோம். அது வரைக்கும் இங்கே உள்ள விஷயங்களை கேட்டு அறிவோம். அடுத்தடுத்த இதுகளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ அவரை பற்றி கேட்போம். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் பிரதர். My name is Atir and I'm from Karachi, Pakistan, and I'm a tour guide over here. And that's it. Yeah. Tell about your contact details so the people can contact you. Okay. You can contact me on my Instagram. It's Atir Virani, and I will put in the description. yeah, please. So my details will be in the description. You can check that out. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விசா எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் ஆஃப் அதெல்லாம் கொடுக்க வேணும். அப்போ அதுக்கு இவரை தான் கண்டெக்ட் பண்ணால் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணவர். நீங்கள் யாராவது பாகிஸ்தான் வேணும்னு சொன்னால் கட்டாயமாக கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். Rickshaw or mini car or air conditioned car. பைக்கியா, ரைட்? இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கியா. இது வந்து உள்ளதுலேயே கொஞ்சம் குறைவானது. பைக் கூட எடுத்துக்கொள்ளலாம். பைக்குண்டா அந்த அப்படி பைக்கில் வந்து உங்களை ஏற்றிக்கொள்ளலாம். நல்லா இருக்கும். நீங்கள் இடங்களை பார்த்துட்டு போகலாம். நாங்கள் இதிலே இருந்துட்டு இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கராச்சியிலேயே மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இதுதான் போகிறதுக்கு சரியான டைம். பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்டி கொண்டு வருது. டாக்ஸி வந்தோன்னா அப்படி ஏறி போகிறதா. Get the insurance. ஓகே, Right. So if anything happens in the right, we get the insurance claim. ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக நான் பார்க்குறேன் என்னென்னா ரைட் வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னே முதல் ஒரு ஆள் 500 கேட்டவர், அடுத்தாலும் அதே விலைக்கு தான் கேட்டவர். இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 486 கொடுத்தவர். கிட்டத்தட்ட பேரம் பேசுகிற மாதிரி ஆப்பிலேயே இருக்குது. நல்ல விஷயம். முதல் தடவையாக நான் பார்த்துருக்கேன். முடியும் டாக்ஸி வந்துட்டுது. ஆட்டோவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. திஸ் ஒன் ரைட்?
ஒன்றுக்கு வந்து இடம் இல்லை பார்த்தீங்களா. there is no space like. Yeah, this one they have closed. No, I'm telling like in some three-wheelers they have some space over here. Yeah. This is different. வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதில் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் கடந்து போக வேணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூரியன் மறையக்க நல்லா இருக்குது. Karachi is famous for street foods or Karachi is famous for food. food? It's all about food. Food, yeah. So if someone is born, we eat food. Oh. If someone dies, we eat food. If someone gets married, we eat food. If someone is born, we eat food. All the celebration you are eating foods. If it's a happy occasion, it's food. If it's a sad occasion, it's food. Okay. Karachi is all about food. என்ன சொல்கிறாரு நம்மளை விளங்கி இருக்கும். அதாவது வந்து கராச்சியில் வந்து எல்லா நிகழ்வுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பாடு தான் எடுப்பினுமா. அவ்வளோத்துக்கு ஃபேமஸ் போன ஒரு இடம். நான் முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன். பிரியாணி சாப்பிட்னா கொஞ்சம் மேலே வந்து ஒயில் லேயர் மாதிரி எல்லாம் இருக்குது. ஏன்னா இவை அதிகளவாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுவினோம். அதோட பொரிச்ச உணவுகளை தான் இவை அதிகளவாக விரும்பினோம். ஒவ்வொன்றா பாப்போம். இன்றைக்கி அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து அந்த பெரிய மெரிக்கோ ரவுண்ட் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு தீம் பார்க் மாதிரியான ஒரு ஃபுல் செட்டப்பில் இருக்குது. இதில் எல்லாம் இருக்குது. பார்ப்போம், ஏழுமெண்டாக போவோம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேர்ன்ஸ் ரோட்ன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன்ஸ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஒரு ஆள் தான். அவற்ற இதாக வந்து தான் முந்தி வச்சிருக்கணும். இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். அப்படியே ஓண்டா பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த இடத்துக்கு நான் விடியெல்லாம் வந்தேன்னா அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி க்ரௌடுன்னு சொல்லி. ரோட்டை பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக் இந்த பக்கத்தில் எல்லாம். மறுபடி இங்கே உள்ள பில்டிங்குகள் எல்லாம் அந்த நாளையில் கட்டப்பட்ட பில்டிங்கெல்லாம் இப்போ வரைக்குமே இருக்குது. This is the famous Arabic paratha. Arabic paratha. Yes. So this is Fresco, which is like one of the biggest bakeries that we have, and it's famous for their Arabic parathas. Okay. Arabic parathas, and then their jalebis. Jalebis. Yes. This is how they make Arabic paratha. பார்த்தீங்கன்னா இது வந்து அரபிக் பராட்டா. இது வந்து அதோட வந்து இதில் ஜிலேபி வந்து ஃபேமஸ். பாப்போம், இது இப்படி தான் செய்யணும் பாருங்க. வாட் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ் தே புட்? So they have using green onions, spring onions, chicken, vegetables, eggs. Everything is there. This is a very famous dish over here. Over here. Okay, then let's try it. You recommended to try it? Yes, it's Okay. a good thing. இது சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா செஞ்சு வந்துருக்கலாம். Kulki. குல்கி. Kulki. Kulki. So it's basically chickpea dough, which is deep fried, and then it is boiled and mixed with yogurt. Okay. It's like a street food item, but it's slightly sweet. Okay. இது வந்து பார்த்தீங்கன்னா குல்கி ரைட். குல்கி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எடுத்துட்டு அதை பொரிச்சிட்டு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா யோகட்டோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவிடும். அதிகளவான ஆட்கள் வாங்குவோம். They add some spices over there. Yeah, chaat masala. சாட் மசாலா. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூளுமே போடிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்வீட் ஐட்டம்கள் இருக்குது.
ஆனால் ஆட்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். நாங்கள் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்க கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் கேட்ட உடனே ஓகே எடுக்கலாம் சொல்லுங்கள். Sorry? Like variety of these things. Yes. So these are all like offshoots of Bengali sweets. That is the gulab jamun. This is kala jamun, and then that's cham cham. So these are like different ones, but they are essentially similar to. Yeah, some different, right? Yeah. So they are essentially similar to gulab jamun, but they are slightly different in taste and in the making. இது வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் தான். அதில் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்போ வித்தியாசப்படும். இது ஒரு வகையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் ரோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் தான். Here, this is burfi. பர்ஃபி. So these sweet dishes are famous all over Indian subcontinent. So this is laddu. லட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு இருக்குது. இதை சாப்பிட்றேன்னு தெரியல. I'm confused with what I want to choose. It's up to We you. actually went to 2 shops, but it's like huge. No, this is one shop. This is the same Yeah. shop. Oh, so it's been like we already covered only one shop. Yeah, this is only one shop. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடை தான் பார்த்துருக்குறோம். அதுக்கே இப்போ எது சாப்பிட்றேன்ட்டு பயங்கர கன்ஃபியூஸாக இருக்குது. அவ்வளோ வெரைட்டி இருக்குது. யூ வாண்ட் டு ரெக்கமெண்ட் எனிதிங்? இதில் வந்து இப்போ இந்தியாவில் ஜிலேபி எடுக்க வந்திருந்தேன். அவரே சொல்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பயங்கர இதாக இருக்குமா. அதால் ஒன்று எடுக்க போகிறோம். ஒன்று எடுத்துகிட்டு பார்ப்போம். இட்ஸ் பை ஒன். ஓகே, கிலோவுக்கு தான் தருவீனுமா? இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் கேட்டு தந்தவை. இட்ஸ் லைக் soft and full of sweet. Yeah. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, மெல்லிஸாக இருக்குது. ஆனால் கடித்த மாதிரி தெரியல. அவ்வளோத்துக்கு பயங்கர இனிப்பாக இருக்குது. மொக்குத்தனமாக இனிப்பாக இருக்குது. டேக் ஆஃப். பயங்கர சுடு. Can you hold for me? You also have to try. எடுத்துருக்கேன் பாப்போம். நல்லா இருக்கு. உள்ளுக்கு வந்து முட்டை லேயர் இருக்கு. வெளியால நோமை பரோட்டா மாதிரி, ஆனால் பயங்கர எண்ணெயாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இதில் உள்ள ஒரு காரத்தை நாங்கள் டேபிளாக யூஸ் பண்ணுறோம். ஓனர் வந்தால் திட்ட போகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளுக்கு முட்டை, சிக்கன், அந்த முதல் செய்யக்கெல்லாம் காட்டியிருக்கோம். எல்லாம் போட்டது சூப்பராக இருக்குது. இதிலெல்லாம் பாருங்கள், பழங்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாகவே ஒவ்வொரு கடையிலையும் வந்து வித்தியாசமான உணவுகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்தீங்கன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணுவோம். இங்கே வந்து பிரியாணி ஃபேமஸ் தான், ஃபுட் சென்டர்னு சொல்லி. அந்த கோனரில் உள்ள கடையும் இந்த கோனரில் உள்ள கடையும் வந்து லோக்கல் சாப்பாடுகளுக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம். ஆனால் எனக்கு வந்து இப்படி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிடணும்னு ஆசை. ஏன்னா கராச்சி வந்து ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட். இதெல்லாம் மீன்களை பாருங்கள் வச்சு கொண்டிருக்கிறேன். Here they make like Lahori fried fish. Lahori fried fish. But that is better in Lahore. Lahore, yeah. So you are traveling to Lahore, so it's better to try it Okay. there rather than getting it here. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகூரோட அந்த மீன் பொரியல் மாதிரி செஞ்சு தருவீனுமா. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் லாகூர் போகிறீங்க தானே, லாகூர்லேயே செஞ்சு கொள்ளுங்க, சாப்பிட்டு கொள்ளுங்கன்னு சொன்னவர். நாங்கள் வேறு இடங்களுக்கு அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம். வித்தியாசமாக இருக்குது, பயங்கர க்ரௌடாக இருக்குது. நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து இந்தியாவில் வேறு குறைஞ்சி கொண்டு வருது. ஆனால் ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு இங்கே உள்ள நல்ல பெரிய ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறோம்.
What's it called? It's Balochi dish, which is Balochi. called sajji. Sajji. Yes. So what they do is they would put meat around the fire, Okay. and it will slowly cook like that. So when they are finishing, they would just put it on top to finish it and have a crispy out skin, Okay. right? So this is Balochi sajji. Balochi Sajji. Right. And then here it's this is Lahori charga. So this is a deep fried chicken, and so they will deep fry the whole chicken in here, and then they'll put some spices and then wrap it up. So this is like getting whole chicken, Yeah. and we want to try a lot of dishes, so we can't really get the Yeah. whole chicken. Balochi Sajji, right? That is Balochi sabji. இது வந்து பார்த்தீங்கன்னா பலோசி சஜ்ஜின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா உண்மையாக நெருப்பு இருக்குது தானே, நடுவில் நெருப்பை வச்சுட்டு சுத்த வர கோழியை இல்லாட்டிக்கு தேவையான ரச்சியை வந்து அடுக்கி வைப்பினேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதை என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெல்லமாக வெந்து நல்லா வரும். அங்கால உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை சிக்கன் வந்து மசாலா எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா ரோல் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு மசாலா போட்டு கொடுக்கணுமா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கவே வாய் வருது, ஆனால் வயிறில் தான் இடம் இல்லை. அப்படி அங்கால போவோம், ஒன்றா சுற்றி பார்ப்போம். Top fry. This is the minced meat, but fried. Fried one. Yes. Okay. And then They are using that kebabs, right? no, not this one. The beef seekh kebab. Okay. Right. That is chicken tikka. Chicken tikka. So there's chicken tikka, there's beef kebab, there's Bihari kebab, there's Malai boti. So they have a huge variety, and we'll be trying some of them. Okay. Right. But it's famous also in Turkey, right? Yes, but the flavor is different. So here in Karachi we use a lot more spices to flavor the meat, and in Turkey that would be Less spicy. it's okay, but we feel that it's a bit Yeah. bland. Right. So our kebabs are more spicy and juicy. It's not that they don't make it juicy, but it's just it's more spicy and flavorful for us. இதில் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சீக் கபாப். வாட்ஸ் திஸ் ஒன்? Malai boti, மலாய் போட்டி, and this is chatkara boti. சக்கரா போட்டி அப்படின்னு சொல்லி 3 இது வந்து ரோல்ஸ் தான். வெளியால் வந்து பரோட்டா இதால் வந்து சுற்றி தருவிடும். சும்மா டேஸ்ட் பண்ண எடுத்துனாங்க, நல்லா இருக்கலாம். This will be a bit creamier. Premium. I don't feel it's meat or something. It's like a smooth. Yes. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்க்க வச்சு கடிச்ச உடனே ரச்சி சாப்பிட்ற மாதிரியே இல்லை, அப்படியே வழுக்கி கொண்டு போகுது. சீம்ஸ் லைக் அ பட்டர், ரைட்? Like a cream. க்ரீமி, யா. Yes. So that is why it's called Malai boti, which means creamy boti. மலாய் மீன்ஸ் க்ரீமி போட்டி. Malai is cream. இது வந்து பார்த்தீங்கன்னா மலாய் போட்டி. அதான் அது மலாய்ன்னு சொன்னால் க்ரீமி போட்டியை தான், க்ரீம்ன்றது தான் அப்படி குறிக்குது. அப்படியே வழுக்கி கொண்டு போகுது. It will just melt in your mouth. யா எக்ஸாக்ட்லி லைக் அ பட்டர். Yes. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு நாங்கள் அப்படியே முன்னுக்கு வந்துட்டோம். கணக்கு இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்போம்.
இல்லை கராச்சி வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஃபேமஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பன் கபாப் தான் எடுத்துருக்கிறோம். சின்ன ஒரு தள்ளு வண்டி கடை தான். section. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்குது. பார்க்க தடிப்பு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடிக்க அப்படியே போகுது. So this is Faluda, but the ice cream that you will be tasting is rubbery ice cream. Okay. Right? So it's a different ice cream. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபலூடா. உள்ளுக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் போட்டு தந்திருக்கிறேன். பயங்கர ஃபேமஸான கடை. 1964 செஞ்சிருக்கிறேன். உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம். கணக்கு இது இருக்குது. உலகத்துக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். How long it will take if I want to taste every dishes in Karachi? Almost like 1 week. Probably 1 year. 1 year. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுமா. நான் அவ்வளோத்துக்கு பெரிய டிஷ்ஷுக்கெல்லாம் போகல. சிலதுகள் வந்து விலை கூடவாக இருக்குது, சிலதுகள் வந்து ஓகேயாக இருக்குது. நான் விலை குறைஞ்சி என்னால் எடுக்கக்கூடியதில் எடுத்தேன்னா அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விலை ஆகிட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தா. ஃபர்ஸ்ட் யூ ட்ரை. No, go ahead. ஓகே. You're supposed to try. ஓகே. இதில் 2 எடுக்க சொன்னால் அவர் சொன்னார் நான் 2 எடுக்கலைன்னா அடுத்த வருஷம் அவர் மலையேற்றத்துக்கு ஆக்கிற கூட்டிகிட்டு போகணுமா. I like this dish brother. So the flavor is completely different. It's not your regular. I don't feel like it's like a regular one. This is definitely the special. பார்க்க போனால் இது வந்து இதுக்கு முன்னே குடிக்காத மாதிரி இருக்குது. நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. It's not a Faluda. I can feel some taste of Faluda, but it's not actually taste like a Faluda. So this place is famous for clotted cream. Clotted creams mean? Clotted cream. So they make rabdi, which is similar to clotted cream. Okay, So okay. You warm the milk, then you gather the cream, then again you warm the milk, cool it down, you gather the cream. That is how you create the clotted cream, and it's mixed with sugar. So the milk itself is sweetened milk. So that is how they get the clotted cream, which is sweet. And this ice cream is made out of that. So it's a different flavor in itself. Yeah. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை கொதிக்க வச்சு மேலே வருந்தானே இந்த ஆடை பாலாடையை வச்சு செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஜிகிரு தண்டா மாதிரி தான் அப்படி தான் நினைச்சேன் நான் அவர் சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படி இல்லைன்னா வித்தியாசமாக இருக்குது. அதில் செஞ்ச ஐஸ்கிரீம் தான் இது. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. But it's a brain masala banana. What he is making? So he is making a brain masala right now. Brain masala. Yes. So it's a goat brain. Okay. That is the goat brain right now. பார்த்தீங்கன்னா ஆட்டுண்ட மூளை இருக்குது தானே அதை வந்து இதில் போட்டுட்டு மசாலா செய்யணும். அது வந்து ஆட்டுண்ட மூளை. So he has chopped it up a bit. But here you can see the actual brain. ஓ அதில் பார்த்தீங்கன்னா தெரியுது தானே அது வந்து ஆட்டுண்ட மூளை அப்படியே முழுசாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கடை இருக்குது. நாங்கள் முதல்ல அங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே பார்த்த மாதிரி ஒரு பெரிய தட்டை வச்சுட்டு அதில் சுற்றி 4 பேரோ இல்லை 5 பேரோ இருந்து சப்பனம் கட்டிட்டு சாப்பிடுகிறோம். அதுதான் இதில் நடக்குது. These are goat legs, mutton legs. Mutton legs. So they would roast it over here, and then you can just pick which one you want. Okay. They'll roast it for you. And this is katakat.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கால் இருக்குது. அதில் வந்து நாங்கள் எதை தெரிவு செய்யணுமோ அதை தெரிவு செஞ்சு கொடுத்தா அப்படியே சமைச்சு தருக்கணுமா. பெரிய ஒரு தட்டோனில் வச்சு. வாட்ஸ் த டிஷ் நேம்? It's katakat or takatak. டக்காட்டக். டிஃப்ரெண்ட் நேம் டக்காட். No, it's because of the noise. Takatak, takatak. அது வந்து ஏன் அப்படி டக்காட்டக்குன்னு சொல்லினோம்னா அந்த கொத்து ரொட்டிக்கு ஏதாவது கொத்து பரோட்டா சொல்லுவோம் தானே, அது வந்து இப்படி சட்டைக்கு எப்படி வேறுதல் சத்தம், அதுக்காண்டி தான் அதை அப்படி சொல்லினோம். இப்போ நாங்கள் பீச்சுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், கிளிஃப்டன் பீச்சுன்னு சொல்கிற இடம். போகிற இடம் எல்லாமே கடைகள் இருக்குது. இன்றைக்கு திங்கக்கிழமை, நாங்கள் நேற்று வந்திருந்தோம்டா கணக்க பேரை பார்த்துருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகளவானாக்கள் பீச்சுக்கு வந்து உள்ளினோம். அப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது பாகிஸ்தானில் உள்ள ஒரு பீச்சுன்னு சொல்லி. மொத்தமாக 13 பீச் இருக்குது. There are 13 beaches here, right? Yes, 13 beaches. 13 beaches. Just in Karachi, there are 13 beaches, and then there are more in Balochistan. ஓகே, 13 பீச்சஸ் வந்து 13 கடற்கரைகள் இங்கே மட்டுமே இருக்குது. அதில் ஒரு கடற்கரைக்கு தான் நாங்கள் போகிறோம். This one is the Clifton Beach, right? This is Clifton Beach, or it's most commonly known as Sea View. ஓகே, இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃப்டன் பீச். இதில் பாருங்கள், சிப்பிகள் அதுகளில் செஞ்ச அந்த மாலைகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒட்டகங்கள் எல்லாம் நிற்குது. எனக்கு டேல் பிலிப்போட வீடியோ தான் ஞாபகம் வருது. அவர் வந்து இந்த இடத்துல ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேல் பிலிப்பை இங்கிலீஷ் லோக்கர் ஒரு ஆள் தனியாக ரோ ஃபுட்டேஜாகவே போடுவார். அவர் வந்து இந்த ஒட்டகம் குதிரைகளை ஓடைக்க ஒரு ஸ்கேமனில் மாட்டுப்பட்டவர். அது இங்கே தான் நடந்தது. அதே பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கணக்க பேர் நிற்கணும் பாருங்க. இது அப்படியே இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலுக்கு வந்திருக்கிறோம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கால ஹார்பர் இருக்குது. இந்த பக்கம் பின்னால் பெரிய பெரிய கட்டிடங்கள். இதான் நாங்கள் வந்த பாதை. சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நடந்து போகலாம்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தண்ணி மாதிரி தெரியுதானே, ஆனால் அது தண்ணி இல்லை. கிட்டத்தட்ட அலை வந்து அடித்து அந்த இடம் ஈரமாக இருக்குதே தவிர அந்த இடத்துல நடந்து போகலாம். நான் ஒரு ஸ்கேம்லேயே மாட்டுப்பட விரும்பல, அதால் இங்கே உள்ள ஒரு ஆளையே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாருங்க ஒட்டகத்தை. down very much, share panno. Okay. 200. Don't talk in. That's why I bring you here. பாருங்க ஒட்டகம் மடிஞ்சு இருக்குது. Okay. Can you film me from outside? Oh, பின்னுக்கு பாகிஸ்தான் கொடியுமே இருக்கு. Can I get in? Front side or back side? இருந்தாச்சு. ஓகே Okay, stand up, very much, share panno. Oh my god. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு மேலே ஏறி இருந்துட்டோம். இன்னுக்கு பாருங்க பாகிஸ்தான் கொடி இருக்கு. நான் பார்க்குற வியூ எப்படி இருக்குன்னு வேணுமா? இப்படி தான் இருக்கு. அம்மாடி வெள்ளை வெள்ளமாக ஆடி போகுது. அதில் ஒரு ட்ரக் போகுது தெரியுதா? அந்த ட்ரக் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 இல்லை 6 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒட்டகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்ன மாலைகள் மாதிரி போட்டு, ஏதோ அந்த நாளையில் அந்த ராஜாக்கள் போயின்னு தெரியுமா, அந்த எஃபெக்ட் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. பின்னேற நேரம் ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்குது. நீங்கள் அதில் ரைட் பண்ணலாம்.
இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேறு மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த லாங் டைட் ஹை டைட்ன்னு இருக்குது தானே, அதாவது இந்த சந்திரன் சூரியன் இதுன்றதுக்கும் பூமி சுற்றுறதுக்கும் ஏற்ற மாதிரி இந்த தண்ணி வந்து ஏறி இறங்கும் தானே கடற்கரையில். அது இங்கே கூட நடக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி அங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் தண்ணி வரும், தெரியுதா? ஆனால் நல்லா இருக்குது, ஒரு வித்தியாசமான அனுபவம். குதிரைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். டேல் பிளிப் இங்கே தான் வந்து மெட்ராக்கள் வந்து என்ன செஞ்ச வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவரை ஏற்றி கொண்டு வீடியோ பண்ணுறதுக்காக அவரை பயங்கரமாக ஏமாற்றிட்டினோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 19 மில்லியன் பேர் பார்த்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அவரை ஏமாற்றின அந்த ஆளை வந்து போலீஸ் ஆக்களை அரெஸ்ட் பண்ணி பிரச்சனை பண்ணினேன்னு சொல்லி நான் ட்விட்டரில் எல்லாம் பார்த்தேன். நான் அதிகளவாக இப்படியான இடங்களில் ஸ்கேம் நடக்கும். எனக்கு மொழி தெரியாது, இங்கிலீஷில் கதைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து இங்கிலீஷ் அதிகளவாக பேசுவினோம். ஆனால் இங்கே உள்ள ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அதிகளவாக பேச மாட்டேனும், உருது தான் பேசினோம். அதால் தான் நான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன். நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் இலங்கையிலேருந்து இந்த ஃப்ரெண்ட் வந்துடுவான். அதுக்கு பிறகு நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே மேல் நோக்கி லாகூரை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம். அம்மாடி, அங்கால சினிமா பாட்டு போட்டுக்கொண்டு அப்படியே ஆட்டம் வெறினோம். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். இப்போ கடற்கரையின் எல்லைக்கே வந்துட்டேன், பார்த்தீங்களா? தண்ணிகளால் போய் கொண்டிருக்கிறோம். இட்ஸ் ஓகே. நோ, நான் நினைக்கிறேன் திருப்ப அங்கே ஏறி நடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான், தெரியுதா? நேற்று வந்திருக்க வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருந்திருக்கு. கிட்ட வந்தோடனே ஸ்பீடாக ஓட வலிக்குது. அவர் ஏதோ சொன்னார், சரி அவ்வளோதான். It's a good experience, brother. இப்போ அடுத்ததாக வந்து இந்த வாகனம் தான் ட்ரை பண்ண போகிறோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டு பயங்கர வேகமாக போயிடும். இதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் தான். Sorry? That one is 4 seat, this one is 2 seat. Can we ride? No. I think I can sit in the behind. If you ask. You can sit there. No, I just want to sit in the behind. You can sit in the front and you can drive. Seriously? Yeah. Okay. How much? 200? 300. 2 people or 1 people? 2 people. Let's go. Go there. बाहर चलाना है, पानी में जाएगा चींटे आएंगे. Okay. He's saying that don't go inside the water. Yeah, so if we go in water then it will split on our face. Yes. Okay. Just ले stay जाएगा out. वो आगे से. Okay, okay. सही है, ये टर्न करो. Okay, you guide me, okay? No, you drive, turn this side. Okay. ब्रेक That is right. इसको बोलो रेस छोड़ेगा, ब्रेक लग जाएगा. ब्रेक चलता है नहीं चलता है? चलता है, इसको बोलो रेस छोड़ के ब्रेक फिर ब्रेक करो. Okay. So this is automatic. Okay. So what you need to do is you can Accelerator and release. Yeah, you release. It will be it will Automatically stop. Okay. Yeah. No need to press the brake. No need. If you need, like if there's an emergency, then you press. Okay.
இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளுக்கெல்லாம் உக்கி போயிருக்குது. அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. Maldives and Extend district. Go side by side. Yeah. கோகார்ட் மாதிரி தான் இருக்குது. நான் கதைக்கிறது கூட கேட்க மாட்டேன், தெரியல. ஐ டோன்ட் திங்க் so they will listen to me. Okay, hold it. Otherwise we will get the accident. Let's hit the car. बीप बीप कर रहा है, वो तो बंद करो. टी 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 இப்போ நாங்கள் இதை ஓடிட்டு வந்தனாங்க, நல்லா இருந்தது. கணக்க பேரோட வந்தீங்கன்னா அந்த அப்படி ஒன்று எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓடவே தெரியணும், பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமாக இருந்தது. கிட்டத்தட்ட கோகார்ட் மாதிரி தான், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். டயர் எல்லாம் பாருங்க, பின்னுக்கு தான் இன்ஜின், நல்ல சொக்கச்சோறு. இந்த பள்ளத்துக்கு எல்லாம் விட்டு ஓடினா நான் ஓகே இருந்துச்சு. பாருங்க, ஒட்டகத்தில் இப்படி தான் போயிட்டு வந்தாங்க. அடுத்தது குதிரையை ஓடி பார்ப்போம். அவ்வளோதான். சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். ஓகே, இப்போ கடைசியாக குதிரையுமே ஓடி பார்க்க போகிறோம். ஓ, just put your foot there. Like this? Yeah. Okay. ஓகே, நார்மலாக தான். நாங்கள் எங்களோட இந்தியா போயிருந்த டைம் மரீனா பீச்சில் இப்படி போனான், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வித்தியாசமான இடம், நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, வந்தால் என்ன மாதிரி தனியாக வந்தால் இப்படி தான் ஒண்டிக்கட்டையாக அப்படி போக வேண்டியதான். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு பீச் எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. முக்கியமாக இந்த தண்ணி உள்ளே போயிருக்கிறது, மற்றது இந்த சூரியன் மறையிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தா என்ன நல்லா இருந்திருக்குமெண்டு என்னோட வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவர். இதில் முன்னுக்கு பாருங்கள், ஒரு ஃபேமிலியாக போயினும். கிட்டத்தட்ட அது கோகார்ட் மாதிரியான ஒரு வெஹிக்கிள் தான். எனக்குமே அதே சம்பவம் தான் நடந்திருக்கும். இந்தியாவில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி டேல்ஃபினுக்கு நடந்த மாதிரி என்னையுமே கேட்டானுங்கள். ரெண்டாவது இது போகிறீங்களான்னு சொல்லி. இல்லை, நான் ஒன்றோடைய எண்ணெய் வெப்பாடிட்டேன். அதே தான் நடந்துச்சு. நான் உஷாராகிட்டேன். ஆனால் ஓகே, போகலாம்.
நான் இன்றைக்கி கணக்கு செலவழிச்சிட்டேன் வீடியோக்காக. ஓகே, இப்போ கொஞ்சம் வேகமாக ஓடுது. அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு. அவ்வளவுதான். நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு வெளிக்கிட போகிறோம். போக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாப்பாடுகள் சின்ன சின்ன இதுகள் இருக்குது. அது அப்படியே எங்களுக்கு காட்டிட்டு அப்படியே போகிறோம். இந்த பீச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக க்ரௌட் வருமா. இதில் பாருங்கள், அங்கே கூட்டிகிட்டு போகணும். அந்த ஐயா வர்றாரு. இந்தியாவில் பானிபூரி இருக்குது. பானிபூரி ரைட். அவ்வளவுதான். அப்படியே அங்கே வரைக்குமே இதே மாதிரி தான் பீச் இருக்குது. இதில் சூரியன் மறைஞ்சு கொண்டு இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியுதா. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூபா மொஸ்க்குன்னு சொல்லி ஒரு சிங்கிள் டோம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படி அரைவட்ட வடிவத்தில் ஒரு தனி இதை வச்சே கட்டின மாதிரி இருக்கிற ஒரு மொஸ்க்குக்கு தான் வந்திருக்கிறோம். இதில் இருந்துட்டு நாங்கள் முகமது ஜின்னா இருக்கிறதான அவருடைய தற்போதைய வீட்டுக்குமே நாங்கள் போக போகிறோம். பக்கத்தில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். எனவே எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இவர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் நான் கீழே போடுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இவரை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி காட்டுவார். ஏனென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவான ஆட்களுக்கு வந்து உருது தான் தெரியுது. நாங்கள் இங்கிலீஷில் பேசினா கூட அவங்களால திருப்ப ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நாங்கள் தொடர்பாடலை மேற்கொள்ளணுமெண்டா ஒரு ஆள் இருந்தால் தான் நல்லா. மேலே கராச்சியிலேருந்துட்டு லாகூருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. எனவே நீங்கள் இவரை வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையாண்டா தொடர்பு பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க, நாங்கள் அப்படியே உள்ளுக்கு அப்படியே போவோம். இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே சிங்கிள் டோம் மாதிரி, அதாவது அரைவட்ட வடிவத்திலே இருக்குது. தூண்கள் எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னம் கட்டப்பட்டது. இதுக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஆர்கிடெக்சரும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இன்ஜினியரும் தான் சேர்ந்து கட்டியிருக்கணும். ஆனால் இதுக்கான வந்து நிதி உதவி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அந்த நாட்டை சேர்ந்த அரசர் தான் வந்து இதுக்கு காசுகளை கொடுத்துருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை ஒரே நேரத்தில் இது கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரிய அளவில் இது கட்டப்பட்டிருக்குது. இரவுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் மேலே கண்ணாடி இருக்குது தானே, அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து பார்க்க நட்சத்திரங்களுக்கு மேலே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா. வித்தியாசமாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வழியாக வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து பெருசாக வீடியோ எடுக்க அனுமதி இல்லையான்னு இல்லை, குறைவாக எடுக்க சொல்லிச்சுன்னு. இப்போ இதில் ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் ஜின்னா, அதாவது முகமது ஜின்னாவினுடைய பழைய வீட்டுக்கு போக போகிறோம். அதாவது இப்போ உள்ள வீட்டுக்கு தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இப்போ திறந்துட்டினோம். போன காணொலியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்கு பிறகு தான் கடைகளை துறக்க ஆரம்பிக்கணும். அது இங்கே உள்ள மக்களோட அன்றாட நடவடிக்கையில் ஒன்று லேட்டாக தான் துறக்கணும் எல்லா கடையும். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முகமது ஜின்னாவினுடைய தற்போதைய வீடு, அதாவது கடைசியாக இருந்த வீட்டுக்கு போகிறோம். But we are heading towards to the Quaid-e-Azam House Museum right now. Yeah, which means like it's not his born place, right? No, this house was where he lived last years of his life. Okay.
அதாவது அவருடைய கடைசி காலத்தில் அவர் இருந்த வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஸோ டெல் மீ அபவுட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் முகமது ஜின்னா. So Muhammad Ali Jinnah was the founder of Pakistan, and he has done his LLB from London, and so he and Gandhi were the ones who were leading the independence movement at that time. And then later on, Jinnah proposed that we need Pakistan as a separate nation, and that is how we got to Pakistan. So he asked for the country or like a different state? No, he asked for a different country because they Hindus and Muslims have different living styles, different ways of living. So it was better to have a different country where people can have the right of free practice. ஓகே. இப்போ என்ன சொன்னவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாளையில் மகாத்மா காந்தியும் ஜின்னா, அதாவது முகமது ஜின்னாவும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து சுதந்திர போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தவர். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு நாடு வேணும் மட்டும் கோரிக்கை கேட்கல, தனியாக ஒரு நாடை கொடுத்துருக்கிறேன். மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு மிக மிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படியே நாங்கள் போயிட்டு அவருடைய கடைசி கால வாழ்க்கையை அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது தானே, இது வந்து ஜின்னா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதாவது பார்த்திங்கன்னாலே தெரியும், இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே வருது. எஜுகேஷன் கேம்பஸ்ன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. எனக்கு பஸ்ஸுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. Is it a big university in Karachi? Yes, it is one of the biggest medical university. இதுதான் வந்து கராச்சிலேயே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியா. Visit museum. I'm not a museum person. இதான் வீட்டுன்ற பின்பக்கம். முன் பக்கத்தால் தான் விடுறவை, இப்போ பின்பக்கத்தால் விடணுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முகமது ஜின்னா கடைசி காலத்தில் வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாமோ தெரியல. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாவித்த கார் இருக்குது. நாங்கள் ஒரு கைட் வருவார் இங்கே வந்து சுற்றி காட்டுறதுக்கு, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா மிக பழமையான ஒரு வீடு, புறாக்கள் எல்லாம் பழக்குது. பார்த்திங்கன்னா அதில் பெரிய பெரிய தூண்கள் மாதிரி இருக்குது, தெரியுதா? செங்கல்ல வச்சு கட்டையில் கற்பாறைகள் வச்சு தான் கட்டியிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் கார் இருக்குது, அதான் அவர் பாவித்த காராம். அது வந்து பார்த்திங்கன்னா கடலை காராம். 2 கார் பாவிச்சிருக்கிறார். ஒன்று வந்து மேலே திறந்த மாதிரி இருக்குது, மற்றது எனக்கு பெருசாக கார்ஸை பற்றி தெரியலை. இது மெர்சிடிஸ் பென்ஸ். மெர்சிடிஸ் பென்ஸ் 051 759 கீழே 77 கராச்சி 78. இது KAF 935. இதுக்கு வெளியால் வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்க விட்டவன், ஆனால் உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்க விடையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள ஒரு பிரதேசத்தில் இருந்து கொண்டு வந்த கல்லை வச்சு தான் இவர் கடைசி காலத்தில் தங்கியிருந்த இந்த வீடு மாளிகை கட்டியிருந்திருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஹாதிக் அஸ்ஸாம் முகமது அலி ஜின்னா அவருடைய வீட்டுக்கு நாங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. உள்ளே போகிறது உண்மையிலேயே அவ்வளோதுக்கு நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கணக்கு பொக்கிஷங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது. யானை தந்தத்தில் செஞ்ச கட்டில், அதே மாதிரி பழைய காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே புகைப்பட வடிவத்தில் எல்லாமே வச்சுருக்கணும். நல்லா இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே போங்க. உள்ளே போகிறதுக்கு
எந்தவித அனுமதி கட்டணங்களோ எதுவுமே இல்லை, யாருமே போய்க்கொள்ளலாம். ஆனால் வந்து உள்ள புகைப்படங்களோ வீடியோக்களோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதால் உங்களுக்கு காட்ட முடியலை. ஆனால் கட்டாயமாக உள்ளே போனீங்கன்னா கணக்க விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆட்டோ மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே சின்ன போட் இருக்குது. இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா டேல் பிலிப்பை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷில் ப்ளாக் பண்ணுற ஒரு ஆள். அவர் தங்கின ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இதில் தான் இருக்குது, அவாரி. இது அவாரி ரைட்? Avari. இங்கே தான் வந்து டேல் பிலிப் தங்கினவர். ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு $100, $100 ரைட்? Yeah, 100 or even more than மோர் தேன் 100. அதில் எல்லாம் தங்க முடியுமா நாங்கள்? இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகிறோம். நல்லா இருக்குது இந்த இடம். நாங்கள் அடுத்ததாக ஃபேஹோல் என்ற இடத்துக்கு போகிறோம். மற்றது சுதந்திரம் கிடைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷும் ஒரு நாடாக தான் இருந்தது. பாகிஸ்தானோட தொடர்புடைய இடமாக தான் பங்களாதேஷ் என்ற பகுதியுமே இருந்தது. அதுக்கு பிறகு பங்களாதேஷ் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு உங்களை எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரம் கிடைக்கல எப்படி இருந்ததோ அதுண்ட படங்கள் எல்லாமே இருந்தது. காஷ்மீரோட இடங்கள் எல்லாமே சுதந்திரம் கிடைக்க பாகிஸ்தானோட இருந்தது. அந்த பகுதிகள் எல்லாம் மெப் வடிவாகவே காட்சப்பட்டிருந்தது. வேறு எதுவுமே கலைக்க விரும்பலை, நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். So this is a memorial of World War II, about how many people or which infantry. So it's a tribute to infantry. Like you can see 126 Balochistan infantry. So how many British officers had taken part in that? How many Indian officers and other Indian rank? Yeah. And then how many followers? So, and then on the other side, so when Britishers were ruling this place, they had different infantries. So when in World War II, there were people from India and Pakistan Fight for them. who were fighting in World War II on behalf of Britishers. British, okay. So this is a memorial for tribute to them. them. Okay. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போரில் வந்து இந்தியா மற்றது பிரிட்டிஷுக்காக இந்தியாவிலேருந்து மற்றது பாகிஸ்தானில் இருந்து மக்கள் வந்து சண்டை செஞ்சவை. அவர்களுக்காண்டி அவர்களை நினைவு கூறுறதுக்கான ஒரு தூபி மாதிரி இதில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரேங்க் போட்டு ஒஃபிஷியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆஃபீஸர்ஸ் 3, அவன் ரேங்கும் போட்டிருக்கு. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து 5, அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா குயின் மேரிஸ் ஓன் பலச்சியன்ஸ் இன்ஃபென்ட்ரி, அதாவது 127வது, அங்கால 126வதுன்னு சொல்லி போட்டிருக்குது. அவர்களுக்காக சண்டை பிடிச்ச ஆட்களுக்காக நினைவு தூவி தான் இதில் கிடக்குது. லைக் ஆக்சுவலி லைக் மெமோரியல், ரைட்? Yeah, it's a memorial. I don't know if you can see those are the insignias of the infantries. Okay. And then there are dates Yeah. of World War II. Yeah, 1918, right? 1918 was the time when Ending. it ended. So what's this place? So this place is called Fair Hall, which used to be a hall where people would gather and meetings would happen and other like officials meeting, important meetings and stuff would happen. Then later on this place was turned into a library, and now it's a museum. Okay. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஹோல் என்ற ஒரு இதுதான். இது வந்து அந்த நாளையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எல்லாத்துக்கு பெரிய ஆட்கள் வந்து இந்த இடத்துல மீட்டிங்ஸ் வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் இது லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இதை பார்க்க போனால் ஒரு பார்க் மாதிரி தான் இருக்குது. அங்காலையெல்லாம் இருக்கைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இது முக்கியம் வாய்ந்த ஒரு இடம். இஸ் இட் ரிலேட்டட் டு எனி ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ்? Nothing, right? Just for the meetings. Yeah, in those days. பழங்காலத்து ஒரு பில்டிங் ஒன்று தான்.
இதை சுற்றி மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே இருக்குது. It's like when they build these things, like before British or like No, in British era. in British era they built. You can see this is a Victorian Something like design. like European or Western culture. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த கட்டடக்கலையெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும் ஐரோப்பியர்கள் மற்றது பிரிட்டிஷின் கலையம்சம் வந்து இதில் பொதிந்து இருக்குது. It's closed. Conservation work going on. ஓகே, இப்போ வந்து இது மூடி இருக்குது. சும்மா பக்கத்தில் சுற்றி பார்ப்போம். மற்றது இந்த இடத்துல இதுக்கு முதல் காணொலியில் நாங்கள் ஒரு மார்க்கெட் ஒன்றுக்கு போயிருப்போம். அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். முந்தி இந்த இடத்துல வந்து ஒரு 60 வீதமான கடைகள் நிலப்பகுதியில் வந்து ஒரு தனிநபர் வச்சுருந்தவர். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர்கிட்ட இருந்து அவர் மேலதிகமான விஷயங்களை வாங்கக்கூடாதுன்றதுக்காக பிரிட்டிஷ் வந்து அந்த நாளையில் ரூல் போட்டவர். இவர் இதுக்கு மேலே இந்த காணிகளையோ எந்த இதுகளையோ வாங்கலான்னு சொல்லி என்னென்னா 60 வீதமான பகுதிகள் வந்து அவருக்கே சொந்தமாக இருந்தது. அவர் ஹாஸ்பிட்டலை கட்டினவர், தங்களோட மக்களுக்காக கணக்க வேலைகள் எல்லாம் செஞ்சுருப்பார். அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நீர்த்தடாகம் மாதிரி ஒன்றை டொனேட் பண்ணியிருக்கிறார், கன விஷயங்களை செஞ்சுருக்கிறார். அதை தான் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி how many lands he owned, the person who said? So Idulji Din Shaw actually owned around 60 to 70% of Karachi at one point in time. 60 தொடக்கம் 62 வீதமான இதை வந்து அவர் வச்சுருந்தவரா? That place? Yeah, that is the fountain. So you can read the name Idulji Din Shaw. Yeah, Idulji Din Shaw Foundation. இவர் தான் அந்த நபர். 1890 1972 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல்ஜி டின் ஷோ ஃபவுண்டேஷன் 1890ஆவது ஆண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, வாட்டர் ஃபவுண்டன். நல்ல ஒரு கலை வேலைப்பாடுகளோடு இருக்குது. பார்த்தீங்களா, இதை வந்து அவர் தான் டொனேட் பண்ணியிருக்கிறார். மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது, கராச்சி வந்து கேபிட்டலாக இருக்கிறது வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு கராச்சி தான் கேபிட்டலாக இருந்திருக்கு அந்த நாளையில். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமாபாத்தை வந்து அவர்கள் வந்து கேபிட்டலாக மாற்றி அமைச்சது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிகளவான மக்கள் அங்கே தான் வசித்தவை, அங்கே இருந்துட்டு இங்கே வர்றது கொஞ்சம் கடினமாக இருந்ததால். ஆனால் கராச்சியுமே வந்து மிகப்பெரிய இடம், ஆனால் ஒரு கரையோரமாக இருந்ததால் கேபிட்டலை வந்து அங்கே மாற்றினவை. அதுவுமே குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். சரி, இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம். Got 3 swords, 3 talwar. Which means? Okay, so these 3 swords, if you can focus on the words there, Yeah. it says Ittihad, Iman and Tanzim. Which So means 3%. Ittihad is unity, Okay. Iman is faith, and Tanzim is discipline. Okay. So these are the 3 pillars that Quaid-e-Azam gave to keep the country in prosperity or growing. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தூண்கள் இருக்குது தானே, ரவுண்ட் அபவுட்டில் இருந்தது. என்னென்னு கேட்டால் அப்போ அவர் சொன்னவர் என்னென்னு சொல்கிறார், அந்த அவர்களுக்குரிய 3 குணாதிசயங்கள் வந்து முகமது அலி ஜின்னாவால் பின்பற்றப்பட்டது. அதை வந்து குறிக்கிற விதமாக இதில் வந்து குறித்து வச்சுருக்கிறார். 1 for peace, 1 is unity, faith and discipline. ஓகே. இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாகவே கிணக்க கடைகள் இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது நிஹாரி இன்னன்னு சொல்லி இது சாப்பிட வந்திருக்கோம். மேலே போகிறோம். இப்போ வந்திருக்கிறது என்னத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இங்கே உள்ள பாகிஸ்தானுடைய தேசிய உணவை சாப்பிட வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுல பிளெயின் நிஹாரி, பிரெயின் நிஹாரி, அதாவது மூளையை போட்டு இதுன்னு தெரிவிக்கணும். ஸ்பெஷல் நிஹாரியில் நல்லியும் பிரெயின் நிஹாரியையும் சேர்த்து தெரிவிக்கணும். நான் வந்து இப்போ பிளெயின் நிஹாரி தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் இங்கே உள்ள லோக்கல் ஃபுட், அதாவது நேஷ்னல் ஃபுட். எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் முதலாக பிரியாணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நிஹாரி வரும். பிரியாணியுமே இங்கே உள்ள தேசிய உணவு தான். Biryani also is like a national food, right? Yes. மற்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டி ஒரு 200 100க்கு கிட்ட வித்தியாசமான வெரைட்டியான பிரியாணி இருக்குது. பஞ்சாபி பிரியாணி இருக்குது, அதே மாதிரி லாகூர், அப்படி ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கலாம். ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குமா. இப்போ ஒன்றுக்கு மேலே மசாலா போட்டு அப்படி பேக்காட்டுற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பிரியாணியுமே வித்தியாசமான யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ விச் ஒன் யூ லைக் மோஸ்ட்? You? I personally prefer Bombay biryani. Bombay biryani. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஹாரி தந்திருக்கணும். நிஹாரின்றது ஒன்றும் இல்லை, ஒரு மேலே ஒயில் மாதிரி ஒரு லேயர் இருக்குது. பயங்கர ஒயில், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து மூளைன்னு சொல்லிடணும். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எண்ணெய் லேயர், கீழே வந்து குழம்பு கொஞ்சம் க்ரீமியாக களியாக இருக்குது. இது வந்து நானோட தந்திருக்கணும். இதான் வந்து இங்கே உள்ள லோக்கல் ஃபுட். சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்குது பாருங்க. So the way to eat it is you top it with ginger, ஓகே, and green chilies, and then you squeeze the lime. இதுக்கு மேலே அப்படியே தேசி புளியோட வரலாம். Okay. Get this pocket. They scoop it. Yes. And you scoop it. Okay. எப்படி டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை உடைச்சிட்டு அதை ஸ்கூப்பாக யூஸ் பண்ணுறது. களித்தன்மையாக இருக்குது, எண்ணெய்த்தன்மையாக இருக்குது, வாயில் வழுக்கி கொண்டு போகுது. எப்படி சொல்கிறேன்டே தெரியலை எனக்கு. அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை ஃபுட் ரிவ்யூவில். டிஷ் வந்து எப்படி தோன்றினது, அதான் இந்த சாப்பாடு எப்படி தோன்றினன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்தில் முகலாயர்கள் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே ஆக்கிரமிப்பு செய்யக்க மலைப்பகுதிகளில் வந்து இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்க அவர்களுக்கு நோய்கள் அப்படியான விஷயங்கள் வந்தது. சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் பிரச்சனைகள் வரைக்க அந்த ரூலர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு உணவு செய்கிற செஃப்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு உணவு செய்யுங்கன்னு சொல்லிக்க அவைகள் ஒரு விதமாக ட்ரை பண்ணி கடைசியாக இப்படி உணவுக்கு வந்தது. இது வந்து கணக்க ஸ்பைசஸ், அதாவது மசாலா, அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான இதுகள், அதே நேரத்தில் பீஃப் அப்படி இப்படின்னு சொல்லி கணக்க விதமான இறைச்சிகள் எல்லாம் போட்டு செய்யக்கல அவர்களுக்கு இந்த உணவு சக்தியை தரக்கூடிய மாதிரியும் இருந்தது. அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரே இதில் வரக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால் வந்து இந்த உணவை வந்து அவர்கள் அதிக பயன்படுத்தினோம். இதுதான் இதுக்கு பின்னால் உள்ள ஸ்டோரி. அது அப்படியே பின்பற்றப்பட்டு வந்து இது இப்படி வந்திருக்குது. இன்னொரு விதமான ஸ்டோரி இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்தில் மன்னர்களுக்கு அதிக அளவான வேலையாட்கள் இருப்பீங்க. அந்த வேலையாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு வேளை உணவு 2 வேளை உணவு தான் வழங்கப்படும். அப்படி வழங்கப்படைக்க அந்த உணவை கொண்டு அவர்கள் 1-2 நாளுக்கு தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த உணவு தான் வழங்கப்பட்டது. அதனால் இந்த உணவு வந்து கொஞ்சம் ஃபேமஸான உணவு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மாலுக்கு போகிறோம். மாலுக்கு போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் உள்ளதுலேயே ஓரளவு கொஞ்சம் பெரிய மால் தான். இதில் தெரியுது தானே. यहीं पे लगा. Is it a big mall or average? Okay, so this is like an average one. Okay. But we have the largest one somewhere else. But in Karachi. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அளவான மால் தான். ஓரளவு பெருசாக தான் இருக்குது. உள்ளே போவோம். வாசலில் வச்சு வீடியோ எடுக்க உள்ளே விடுவாங்களோ தெரியல. அவங்களால போயிட்டு கதைக்கிறேன். Airport Hunza Valley. And when they searched it, they were surprised. Where's this place? But then, like for my group trips, so it's like you will find similar thing in Dubai airport to see where you want to go. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனோட நாங்கள் எங்கே போகணும் அது இது எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். So whichever பாகிஸ்தான் மால் ஒன்றில் இருக்குது இது. So let's say we want to go to Junaid Jamshed. So it will show you Junaid Jamshed is over here. ஓகே. பார்த்தீங்களா எந்த ஷாப்புக்கு போகணுமோ அதை நாங்கள் இதில் அடித்து சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்தோம்னா எந்த ஃப்ளோரில் இருக்குது எங்கே இருக்குது எப்படி போகலாமன்ற வரைக்கும் காட்டுது. ஸ்கூல் மால் நல்லாவே இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா விஆர் கேம்ஸ் குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் எல்லாமே இருக்குது. நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கேயுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே ஃபுட் கோர்ட் தான். நான் தங்கியிருந்த இடத்துக்கும் இதுக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ரோட்டெல்லாம் நீட்டாக இருக்குது. இங்கே பில்டிங்குகள் எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் வசதியான ஆட்கள் தங்குற இடங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.